அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் மேற்பார்வையில் நடைபெறும் முதலாவது நூல்வாசி நிகழ்வில் சிறப்பு விருந்தினர், நூலக அலுவலர்கள், வாசகர்கள், நூலகர்கள் உள்ளிட்ட அவையோரை அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நிகழ்ச்சியின் தொடக்கத்திற்கு முன்பாக நூல்வாசி எனும் நிகழ்வினை குறித்து சிறு அறிமுகம் செய்திட நூலகர் மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நூல்வாசி என்பது புத்தகங்களை படிக்கும் ஒரு நபரை குறிக்கும். வெறும் பொழுதுபோக்கிற்காக படிப்பதை தாண்டி வாசிப்பை ஒரு வாழ்வியல் முறையாக கொண்டுள்ளவர்களையே நாம் நூல்வாசி என்று அழைக்கின்றோம். இது ஆங்கிலத்தில் புக்வர்ம் அல்லது ரீடர் என்பதற்கு இணையான ஒரு சொல்லாகும். நூல்வாசிகள் அறிவை தேடுபவர்களாகவும் புதிய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்பவர்களாகவும் பல்துறை சார்ந்த நூல்களை வாசிப்பவர்களாகவும் திகழ்கிறார்கள். இவர்களுக்கென நமது நூலகத்தின் தனித்துவமான நிகழ்ச்சி தான் இந்த நூல்வாசி. இந்த நிகழ்வில் பல்வேறு ஆளுமைகளின் படைப்புகள் குறித்த மதிப்புரை, ஆய்வுரை, கருத்துரை என தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுத்தப்படும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மணிகண்டன். தொடர்ந்து நமது அன்பின் வெளிப்பாடாய் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட நூலகத்தின் நூலகர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருவள்ளுவர் காமாட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசனின் ஒரு சிறு இசை சிறுகதை தொகுப்பு குறித்து மதிப்புரை வழங்கிட ஐயா டான்ஸ்டோனி அவர்களை அழைக்கிறோம். அதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்திற்கு நமது நூலகர் அருள் பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல்வாசி நிகழ்வின் முதல் சிறப்பு அழைப்பாளர் முனைவர் டான்ஸ்டோனி அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். பேராசிரியர் டான்ஸ்டோனி அவர்கள் தமிழ் பாடத்தில் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளை முடித்தவர். பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியர் பணி அனுபவம் கொண்டவர். மேலும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆய்வு நெறியாளராக இருந்து வழிகாட்டியுள்ளார். பல்வேறு கல்லூரிகள், தனியார் கல்வி நிறுவனங்களில் சிறப்பு உரை ஆற்றியுள்ளார். ஆய்வரங்குகள், கருத்தரங்குகளில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். நுண்கலைக்குழு, தத்துவ போதகர் தமிழ் இலக்கிய மன்றம், சேக்கிழார் தமிழ் இலக்கிய மன்றம் உள்ளிட்ட தமிழ்துறை மன்றங்களில் ஒருங்கிணைப்பாளராக உட்பட பல பொறுப்புகளில் திறம்பட செயலாற்றியுள்ளார். அந்நாட்டு நூற்றாண்டு நூலகத்தில் இவர் நடத்திய தொல்காப்பிய தொடர் பயிற்சி வகுப்புகள் வாசகர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. நச்சுக்காற்று, மாற்றம், மைதானம் ஆகிய குறும்படங்களை இயக்கியுள்ளார். தமிழ் திரைப்படங்களில் குறிப்பாக சூதுகவும், காதலும் கடந்து போகும் போன்ற திரைப்படங்களில் திரைப்பட ஆலோசகராக பங்களித்தும் உள்ளார். தொல்காப்பிய மணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். தற்போது லயோலா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வரும் அன்னாரது கல்வி மற்றும் கலைப்பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழ் செல்வரை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்வில் தொடர்ந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற வண்ணதாசனின் ஒரு சிறு இசை சிறுகதை தொகுப்பு குறித்து மதிப்புரை வழங்கிட முனைவர் டான்ஸ்டோனி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நூல்வாசி என்ற இந்த அறிமுக விழாக்கு என்னை அழைத்து எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நூலக அம்மா காமாட்சி அம்மா அவர்களுக்கும், சதீஷ் சார் அவர்களுக்கும், ரவி சார் அவர்களுக்கும், மற்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் இவ்வளோ வேலைகள்லேயும் இங்கே வந்து இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு உங்களுக்கு மிக முக்கியமான நன்றி. எங்களுடைய கல்லூரி பேராசிரியை மற்றும் எங்களோட படித்த பசங்க, இப்போ கல்லூரியிலேருந்து படிச்சுட்டு இன்றைக்கி பேராசிரியர் இருக்கக்கூடிய எல்லாமே வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்னோடனே எனக்கு யார் ஞாபகம் வந்துச்சுன்னா வண்ணதாசன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன் வண்ணதாசன் ஞாபகம்னா, என்னுடைய பிஹெச்டி ஆய்வு வந்து வண்ணதாசன் தான். வண்ணதாசன் சிறுகதைகளில் மனிதநேய சித்திரிப்புன்னு சொல்லிட்டு நான் ஒரு தலைப்பில் பண்ணேன். கிட்டத்தட்ட அவர் எழுதிய 140 சிறுகதைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணேன். மனித வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக 140 சிறுகதைகளை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் டாக்டரேட் வாங்கினேன். திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நான் யூஜி, பிஜி, எம்ஃபில் எல்லாம் படித்தேன். டாக்டரேட் மட்டும் பிஷேபர் காலேஜில் படிச்சிருந்தேன். ஆனால் வண்ணதாசனை பற்றி எடுக்கலான்றப்ப வண்ணதாசன் மற்ற சிறுகதைகள்லாம் ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக இவர் வந்து அந்த
சாகித்ய அகாடமி வாங்கினது மட்டும் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளாக அந்த சிறுகதையை வந்து படிச்சுட்டு ரொம்ப சிலாகிச்சு நிறைய திரைப்பட டிஸ்கஷனில் வந்து இந்த நூலை சொல்லிட்டே இருப்பேன். இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கடா, இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு. இன்றைக்கி இயக்குனர் ராம் வந்து நிறைய திரைப்படங்களில் வந்து வண்ணதாசனுடைய டச் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய எல்லா கதைகளையும் மனிதத்தை பற்றி பேசக்கூடிய கதைகளில் வண்ணதாசனுடைய டச் இருந்துகிட்ருக்கும். என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் இப்போ தமிழ் படித்தேன், நிறைய வாசிட்டே இருக்க தான் என்னோடய வேலையாக இருந்தாலும் வண்ணதாசனுக்கு முன் வண்ணதாசனுக்கு பின் என்னோடய லைஃப் வந்து பிரிச்சிடலாம். வண்ணதாசனுக்கு என் வாழ்க்கையை வந்து வண்ணதாசனுக்கு முன் வண்ணதாசனுக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சாதாரணமாக அந்த உலகத்தை பார்த்துருப்போம். வண்ணதாசனை நீங்கள் படித்ததுக்கு பிறகு இந்த உலகத்தை பார்க்குறதுக்கும் டோட்டலாக உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு மாறிடும், லைஃப் ஸ்டைலே மாறிடும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகளை தான் சுமந்துக்கிட்டு எப்பயுமே அது இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணோம்னா ஒரே பிரச்சனைன்னு இருக்குங்கள. நீங்கள் வண்ணதாசனை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தோணாது. நீங்கள் எந்த இந்த பொருளாதார நெருக்கடியிலாம் நீங்கள் மாட்டினாலும் இது அவ்வளோதான் லைஃப், இது அப்படி தான் கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படியாப்பட்ட ஒரு அண்ணன் இப்போ சமீபத்தில் வேறு நூல்கள் படிச்சுட்டு இருந்தோம். இந்த சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் இந்த ஒரு சீரீஸை படிச்சுட்டு நேற்று நைட்லாம் என் ஒய்ஃபை பிடிச்சி என்னம்மா எழுதியிருக்கான் அந்த ஆளுக்கு, எப்படி இப்படி யோசித்தான், என்ன இவனுக்கு எப்படி இருந்தாலும் அப்படியே ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு வரியுமே நம்மளால் இப்படி பார்க்க முடியுமா, ஒரு மனிதனை வந்து இப்படி பார்க்க முடியுமா, ஒரு உயிரை இப்படி பார்க்க முடியுமா. சப்பி போட்ட அந்த இது நவாப்பழ கொட்டைகள் பலபல நெஞ்சுன்னு எழுதுவார் அவர். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுங்களேன், எப்போ வந்து ஃபோட்டோக்கு ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிலையில் வந்து ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறத வச்சு தான் ஃபோட்டோ ஃப்ரேமே பண்ணாங்கன்னு அப்படி பேசுவார். நீங்கள் எல்லாத்துலேயுமே வேறு பார்வை இருக்கும். நீங்கள் ரோட்டில் வந்து கழுவி விட்ட தண்ணி வந்து நிற்கும்ல, அதை பற்றி ஒன்று எழுதுவார். நம்ம எப்படி இதெல்லாம் வாட்ச் பண்ணல அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு 2 பசங்க, நான் வந்து நான் படித்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு பசங்களை கூப்பிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி அட்வைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும் ஒரு கதையில், ரொம்ப அற்புதமாக இருக்காது. இப்படி தான் நம்ம வாழணும், அதாவது நம்ம எப்படி வாழணுன்றது அந்த சொல்லிக் கொடுப்போம். இது இப்படி தான் வாழணும் போல இருக்குது அப்படின்ட்டு. அதனால் வண்ணதாசனை பற்றி எனக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு யார் என்னன்னு தெரியாது. நான் முதல்ல வந்து எம்ஏ எம்ஃபில்லாம் முடிச்சிட்டேன். முடித்ததுக்கு பிறகு வந்து ஒரு நாள் சன் டிவியில் வந்து சாலமன் பாப்பையாவுடைய ஒரு பட்டிமன்றம் போயிட்டுருக்கு. அதில் அந்த வாசுகி பாஸ்கர்னு ஒரு மேம் பேசுவாங்கள்ல, அவங்க தான் வண்ணதாசன் சிறுகதையை வந்து கோட் பண்ணி காட்டு போகிறாங்க. சரி, ஏதோ வண்ணதாசன் யாரோ ஒரு ஆள் பிறகு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு படிக்கும் பொழுது கல்யாண்ஜி அப்படின்னு தெரியுது. கல்யாண்ஜின்ற பேரில் கவிதையும் வண்ணதாசன்ற பேரில் கட்டுரையும் சிறுகதை எழுதுகிறவர் தான் வண்ணதாசன் அப்படின்னு இருக்கும். நம்ம அந்த வயதில் என்ன பார்ப்போம்னா, குனிந்து நிமிந்து பெருக்கி போனால் வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு, இந்த கவிதை தான் வண்ணதாசனுடைய அடையாளமாக இருக்குது. இப்போ கண்ணதாசனுடைய சில பாடல்கள் மட்டும் அவருக்கு அடையாளமாக இருக்குல்ல, அது மாதிரி வண்ணதாசன் அடையாளமாக அந்த பாட்டு மட்டும் தான் இருந்துச்சு. என்னடா அது இப்படி தான் எழுதுவார் போல இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன மேடம் அந்த கவிதை, குனிந்து நிமிர்ந்து கூட்டி போனால் வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு அப்படின்னு இருக்கும். ஒரு பெண் கூட்டுறதை, நல்ல கவிதை. ஆனால் வண்ணதாசனோட மீட்டில் இருக்காது. அது வண்ணதாசன் பார்வையே வேற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தோணும் பொழுது என்னன்னா வண்ணதாசனை போய் எப்படிப்பா அப்படின்னு இருக்கும். பிஹெச்டி பண்ணலான்னு பிளான். பிஷேபர் காலேஜில் வந்து எங்கள் காலேஜ் எங்களுக்கு இடம் தர மாட்டேன்னாங்க. பிஷேபர் காலேஜுக்கு போகிறோம். பிஷேபர் காலேஜில் போயிட்டு நான் வந்து இது மாதிரி பிஹெச்டி பண்ணணுன்னா அந்த ஐயா டக்குன்னு என்ன தலைப்பில் பண்ண போகிறேன் சார், நான் சங்க இலக்கியத்தில் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம் சார், தொல்காப்பியத்தில் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏதாவது புதுசாக ஒரு ரைட்டு சொல்லணும். அப்போதைக்கு நம்மளாம் படிக்க மாட்டோம்ல, எம்ஃபில் படிக்கப்போனால் இப்போ சமகால எழுத்தாளர்கள் யாருன்னு பெருசாக தெரியாது நமக்கு. நான் உடனே வண்ணதாசனை பற்றி பண்ண போகிறேன். கண்ணதாசனார் அவர், இல்லை வண்ணதாசன் பற்றி. சரி பண்ணு அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ தான் வண்ணதாசன் புத்தகத்தையே நான் வாங்குகிறேன். ஒரு சந்தியா பதிப்பகத்தில் ஒரு பெரிய இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நல்லா இருக்கும்ல. முன்னாடிலாம் நம்ம ஒரு சிறுகதை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, அண்ணா சிறுகதைனா ஒவ்வொரு லைப்ரரியாக போய் அலைஞ்சு வாங்கணும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜினால ஒரு முழு புத்தகமே போட்டு கொடுத்துட்றாங்க. அதுதான் வண்ணதாசன் சிறுகதையில் புக்கு இருக்கும். அதில் தலைப்பு எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் தலைகள் தான் உட்காந்து மண்டையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த புக்கை படிக்கவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் சிறுகதைனா நம்ம என்னென்னா ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, ஒரு சிறுகதையில் அப்படியே உலகத்தையே மாற்றுற மாதிரி ஒரு கதையில் ஒரு அப்பாவும் பிள்ளை அப்படி இருக்கும்ல. நீங்கள் அப்படி நினச்சி வண்ணதாசன் கதை படிச்சு அவங்களால படிக்கவே முடியாது. வண்ணதாசனுடைய ஒவ்வொரு வரியையும் ரசித்தே இருக்கணும். நெல் பொறுக்கிற, அரிசி பொறுக்கிற மாதிரி, கல் பொறுக்கிற மாதிரி உட்காந்து அப்படியே படித்து ஒரு புள்ளி வைக்கிற வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், ஒரு புள்ளி வைக்கிற வரைக்கும் ஒரு அழகு இருக்கும். அப்படியே என்னடா இந்த அழகு இவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தீங்க, அடுத்த அழகு அதுக்கப்புறம் டேன்னு இருக்கும். கிளைமேக்ஸாக ஒரு கதையை சொல்லுவார். கதையாக இருக்காது அவர்கிட்ட. கரெக்டாக சொல்லணும்னா வண்ணதாசன் கதைகள் வந்து இருக்காது. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செல்லம்மா கதை, புதுமை பித்தனுடைய செல்லம்மா கதையை சொல்லிடலாம். இது வந்து ஒரு மனைவி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த உடம்பு சரியில்லாமல் அந்த மனைவியை வந்து ஒரு புருஷங்கார எப்படி பார்த்துக்கிறாருன்னு ஒரு சொல்கிறோம்ல, அது மாதிரி வண்ணதாசன் கதைகளை வந்து இப்படி தான் சொல்ல முடியும் கதையை.
விவரணைகள், டீட்டெயிலிங் மட்டும் தான் நிறைய இருக்கும். ஒரு ஒரு உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு டீட்டெயில் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு உங்கள் கவிதைகளில் அது அப்படியே மிளிரும். அது நீங்கள் ஒன்று வண்ணதாசன் சிறுகதை ஒன்று படிச்சுட்டு அடுத்த நாளே இந்த உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்க. நான் அனுபவத்து மூலியமாக சொல்கிறேன். வண்ணதாசனை வந்து தெரிஞ்சவர் அப்படிலாம் இல்லை, அனுபவத்து மூலியமாக சொன்னேன்னா, வண்ணதாசனை படித்தது பிறகு இந்த உலகத்தை நீங்கள் இங்கே இறங்கி போகும்பொழுதே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மனித உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம ஒரு மீட்ரு வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரைட்டு, அது எதுவுமே இருக்காது வண்ணதாசன் கதைகள். ஆமாம்ல, இதுக்கு அப்படி தான் இருக்கும்ல, நமக்கு அப்படி நடந்திருக்குல்ல அப்படின்னு. நீங்கள் வண்ணதாசனுடைய கதைகள் படிக்க படிக்க யாரேனும் ஒருவர் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. அது உங்கள் கூட இருந்தவளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கடந்து போகிறவங்களா இருக்கலாம். ஒரு பஞ்சர் ஓட்டுறவரை மீட் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஆமாம்ல அன்றைக்கி ஒரு பஞ்சர் ஓட்டுன்னு வந்தால சின்ன பிள்ளையில அப்படின்ற மாதிரி. வண்ணதாசன் இவர் வந்து கடைசியாக இப்போ நான் இதாக வச்சுருக்கேன். அவர் தன்னுடைய எழுத்தை பற்றி அவரே சொல்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரவரின் இறந்த காலங்களையும் மூதாதையரும் சுமந்து சுமந்து முதுகிலும் கை இடுக்கிலும் வலிகின்ற வியர்வையின் பிசுபிசுத்த நாடாவில் எத்தனை சரித்திரம் இருக்குது. நான் ஏன் போய் ஊரில் யார் யார் கதையை எழுதணும்? ஏன் சொந்தக்காரன், நான் பார்த்த மனிதர்கள், என் கூட பேசினவங்க, ஏன் சொந்த மூதாதை, இவங்க லைஃப்லேயே வந்து நிறைய இருக்குது கதைகள். கதை எழுதணும், உட்காந்து யாரை பற்றி எழுதுற நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அது நல்லா இருக்காது. அதான் சொல்கிறார், அவரவர் வாழ்வில் அவங்கவுங்க மூதாதையர் லைஃப்லேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்து எழுதுங்கன்னு வாங்க. இப்போ நான் கவிதை எழுதும்போதே பசங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி கூட கிளாஸில் வந்து பாரதியாருடைய கண்ணனின் சேவகன் நடத்தினேன். சொன்னேன், இங்கே பாடுறா, நீங்கள் கவிதை எழுதுனா எதுகை முறை இயைபு எதுவுமே தேவையே இல்லை. மனசில் ஒன்று ஃபீல் பண்ணுற, மனசுக்கு ஒன்று தெரியுது, அதை அப்படியே எழுதுறதுக்கு இந்த மாதிரி பாரதியார் எவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்கிறேன். அது மாதிரி வண்ணதாசனை படித்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, கவிதை எழுதணுமா, கட்டுரை எழுதணுமா, இல்லை சிறுகதை எழுதணுமா, எதை பற்றி எழுதுறனாலும் வண்ணதாசனை படிச்சிங்கன்னா அடைச்சா இவ்வளோ தான் ஈஸியாக இதை தான் எழுதணுமா, நம்ம ஏன் இவ்வளோ எழுதாமல் இருந்தோன்னு இருக்கும். இப்போ இவர் சார் வந்து சுடலிமத் சார் வந்துருக்கார், இவர் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்திருக்கார். வண்ணதாசனும் அதே ஊரில் பேங்க் ஆஃபீஸராக இருந்தவர் தான். இப்போ இவரோட லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மனிதர்கள் சந்திச்சிருப்பார். சும்மா கம்மியாக சொல்கிறேன். இந்த 10,000 மனிதர்களுடைய இவர் வந்து வண்ணதாசனை ஃபஸ்ட்டில் படிச்சுட்டு பேங்க் வேலைக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10,000 மனிதர் உங்களுக்கு 10,000 கேரக்டராக மாறி இருப்பாங்க. 10,000 கதாபாத்திரங்களை மாறி அவங்க எப்படி வாயை கிடைப்பாங்க, எப்படி சொய்வாங்க, எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு, எல்லா டீட்டெயிலுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் சொல்கிறாரு, நான் அறியாத பிரதேசங்களின் முகம் அறியாமல், நான் வந்து இப்படியே டெக்ஸாஸ் போனேன்னு சொல்லி நீயா ஒன்று எழுதாமல், மொழி அறியாமல் எதுக்கு நான் உதட்ட அசைக்கிற பிரயாசனப்படணும், நான் ஏன் வந்து ஒன்றுமே தெரியாததுக்கு ஏன் இது பண்ணணும், அந்த பாடறியேன் படிப்பறியன் தான், எனக்கு தெரியாத மொழியை பற்றி நான் ஏன் பேசணும், எனக்கு தெரிஞ்ச ஆட்களை என் மொழியில் நான் பேசிட்டு போகிறேன்றார். துருபிடித்த திரிசூலங்களில் குத்தப்பட்டு இருக்கிற காய்ந்த எலுமிச்சைகளை நான் அறிந்தவன், எனக்கு தெரியும், நான் அதை தான் எழுதணும், அதை விட்டுட்டு நான் ஏன் தெரியாத ஒன்றை பற்றி எழுதிட்டு இருக்கணும்னு தான் சொல்கிறார். அதுதான் நான் முடிவுரையாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வண்ணதாசனை எப்படி பார்க்கணுன்னா, உங்கள் வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையை வண்ணதாசனுக்கு முன் வண்ணதாசனுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம் அப்படின்னு. இவருடைய என்ன பேசுனா, இவங்க அப்பா வந்து தீக்காசின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய இலக்கியவாதி. இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரை பார்த்தேன், ஒரே வீட்டில் 2 பேர் சாகித்ய அகாடமி வாங்கின ஒரே ஆட்கள் இவங்க தான். அவங்க அப்பாவும் அவர் வாங்கியிருக்காங்க. ஒரே வீட்டில் 2 சாகித்ய அகாடமி வாங்கினவங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு எழுதுறது என்ன சொல்கிறாருன்னா, ஒரே வீட்டில் 2 பேருக்கு கொடுத்தாலும் பெரிய மேட்ரு இல்லை, வண்ணதாசனுக்கு ஒன்று கொடுங்க, கல்யாணிக்கு ஒன்று கொடுங்கன்றார். 2க்குமே கொடுங்க, கவிதைக்கு தனியாக ஒன்று கொடுங்க, சிறுகதைக்கு ஒன்று கொடுங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவர் வந்து இவர் கொடுக்கலாமான்னு யாருமே இது பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனிதர்களையும் மக்களையும் தேசத்தையும் சக உயிர்களையும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சும்மா இதெல்லாம் யூடியூப் இதில் என்னது விக்கிபீடியா தான் கட் பண்ணேன். வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகளையும் கல்யாண்ஜி என்ற பெயரில் கவிதைகளும் எழுதுபவர் சி. கல்யாண சுந்தரம். திருநெல்வேலி பிறந்தவர் தெரியும் உங்களுக்கு. இலக்கியவாதி தீக்காசியுடைய பையன் இவர். நவீன சிறுகதை உலகில் ரொம்ப கவனம் பெற்றவர். எல்லா சிறுகதை ஆசிரியருக்கும் தெரியும் வண்ணதாசன் யாருன்றது. சும்மா அறிமுகத்துக்காக சொல்கிறேன். தீபம்ன்ற ஒரு இதழில் தான் என்ன செய்யறாரு, முதல்ல எழுத ஆரம்பித்தார். 1962 எழுதிட்டு இருக்கார். 62 இன்னைக்கு வரைக்குமே. இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் வண்ணதாசன் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எதையாவது சினிமாவை பற்றி பறந்து பற்றி கூட இப்போ எழுதியிருக்காரு நினைக்கிறேன். எதை பற்றியாவது எழுதி கொண்டே இருக்கக்கூடியவர். இடையில கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறனால கொஞ்சம் நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதில் முத்தாய்ப்பாக சொல்லணும்னா ஒரு சிறு இசைன்னு இந்த சிறுகதை தொகுப்பிற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஆஸ்கர் நாயகன் சொல்கிற மாதிரி எழுத்துலகில் வந்து சாகித்ய அகாடமி விருது தான் பெருசாக கருதப்படுது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த விருதை வந்து இவர் வாங்கியிருக்காரு. இந்த சிறுகதை இதில் என்ன இருக்குது, அது இல்லாமல் இவர் வாங்கின விருதுகள் எங்கெங்க
பல்கலைக்கழகங்கள் நிறைய பாடமாக வச்சுருக்காங்க. எங்கள் சென்ட் ஜோசப்ஸ் கூட இதே புக்கு பாடமாக வச்சுருந்தோம். அப்புறம் 2014 விஷ்ணுபுர விருது, கன்னடாவில் தமிழ் இலக்கிய தோட்டம் என்னும் ஒரு அமைப்பு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் டாக்டர் பட்டமும் கொடுத்துருக்காங்கன்றாங்க. அப்புறம் இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள், இது எல்லாமே சிறுகதைகள் கிடையாது, சிறுகதை தொகுப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொகுப்பு, கலைக்க முடியாத ஒப்பனைகள். இதுதான் நான் பண்ணேன். ஒரு 144 சிறுகதையை தான் எடுத்து நான் பண்ணேன். அதற்கு மேலே என்ன எத்தனை புதினம் எழுதியிருக்காரு, புதினங்கள் எத்தனை எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் கவிதை தொகுப்பில் எவ்வளோ வெளியிட்டிருக்காரு, கட்டுரைகள் எவ்வளோ இருக்குது, கடிதங்கள், வண்ணதாசன் கடிதங்கள்னே, அண்ணாவுடைய கடிதங்கள், வண்ணதாசன் கடிதங்கள்னே ஒரு தொகுப்பு இருக்குது. எடுத்து படிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் படிக்கணும். நான் வண்ணதாசன் கதையை ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து படித்தா அது வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு நாள் ஒரு கதை படிச்சிடலாம். ஒரு சனிக்கிழமையில் படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கலாம், அப்படியே கிளம்ஸியாக இருக்கும். அடடா இப்போ அந்த யோசித்தேன். இப்போ நானே எங்கள் காலேஜில் உள்ள மரங்கள்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவேன். அப்படியே மரத்தை தொட்டு பார்ப்பேன், ஏதோ வைப்பு இருக்கும். அது என்னென்னா அது காரணம் வண்ணதாசன் தான். ஒரு எலி குட்டி போட்டிருக்கு அப்படின்னா எலியை பார்க்குறது, ஒரு கரப்பாம்பூச்சை பார்க்குறது கூட பார்க்குற காரணம் வந்து வண்ணதாசன் தான். அது காரணம். இவருடைய எல்லா படைப்புகளும் பெரும்பாலும் வாசிட்டேன். அகம்புறம் படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், கவிதை தொகுப்பு எல்லாமே. லாஸ்ட் டைம் நீங்கள் தொல்காப்பியம் காசு எடுக்கும் பொழுது இவங்க தான் நிறைய வண்ணதாசனுடைய புத்தகத்தை எல்லாத்தையும் இவங்க வந்து கூடிய எல்லாமே வந்து எனக்கு எல்லா வண்ணதாசன் புத்தகத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வண்ணதாசனை பற்றி ஒரு குட்டி அறிமுகம். இந்த புக்கு தான் ஒரு சிறு இசைன்னு சொல்லிட்டு ஒரு 140 ரூபா தான் அந்த கதை. ஒரு 140 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 200-300 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்குறத விட லைஃபே புரட்டு போடக்கூடிய ஒரு புக்காக நாங்கள் சொல்கிறேன். ஒரு 140 ரூபாய்க்கு வாங்கி படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கதை மட்டும் படிக்கணும். ஒரு கதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போனால் போதும். இது எல்லாத்தையும் சொல்லாமல் ஒரு 6 கதை 5 கதையோட கதை சுருக்கமோ அவரை எப்படி ரைட்டிங் எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்ற மட்டும் தான் நான் பேச போகிறோம். நம்ம பார்த்துருக்கீங்களா படம்? இந்த படம் பார்க்கல. சரி. எழுத்தாளர் ஜெயமோகன் வண்ணதாசனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு அந்த புக்கில் வந்து ஒரு எழுத்துன்னு இருக்குது. பெரிய ரைட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சார், கேட்குதா? சரி. ஓடை தடம் மாறுவதே இல்லை, காதலின் முத்தம் போலவே, 100 கிழவியின் ஆசை போலவே, எங்கோ சென்று தைப்பவை. ஃபுல்லாக எழுதிட்டார். கடைசி லைன் மட்டும் போதும் நமக்கு, எல்லாத்தையும் வாசிக்க நீங்கள் வாசிக்கங்க. வண்ணதாசனின் சிறுகதைகள் தமிழ் சேர்த்து கொண்ட செல்வம். அவ்வளோதான் முடிஞ்சு. தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசட்டுன்றார், பெரிய சொத்து, பெரிய செல்வம். மற்றெல்லாம் போயிட்டிக்காக எழுதியிருக்காரு. சில சமயம் ஜன்னல்களின் திரை சிலையை கூட அசையாமல் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வேணாம். ஒரே ஒரு பாயிண்ட், வண்ணதாசன் சிறுகதைகள் நான் சொல்கிறதுல வந்து எந்த பூச்சியுமே கிடையாது. எந்த பூச்சியுமே இல்லாமல் பார்த்தோம்னா கரெக்டான வார்த்தை, வண்ணதாசனின் சிறுகதைகள் தமிழ் சேர்த்து கொண்ட செல்வம், சொத்து அப்படின்றார். எஸ் ராமகிருஷ்ணா தான் சொல்கிறார். எஸ் ராமகிருஷ்ணன்லாம் வண்ணதாசனை புகழ்ந்துகிட்டே இருப்பார், பயங்கரமாக புகழ்ந்துகிட்டே இருப்பார். அவர் வண்ணதாசன் என்ன பண்ணுறாங்க, நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனால் நான் கல்யாணம் என்ன தான் கூப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது அவரை பற்றி ஒரு சின்னது. சரி, இல்லை எத்தனை சிறுகதைகள் இருக்குது? ஏன் சாகித்ய அகாடமி கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 சிறுகதை இருக்குது. அப்படியா சார்? என்ன எப்படி பார்க்குறாரு? 15 தான் இருக்குது. அதான் கேட்குறேன், எத்தனை? 15 சிறுகதைகள் இருக்குது. ஒரு தாமரைப்பூ ஒரு குளம். இவருடைய தலைப்பே வந்து ஒரு கதை சொல்லும். வண்ணதாசன் தலைப்புன்னு சொல்லி வண்ணதாசன் எப்படிலாம் ரிசர்ச் பண்ணலான்னா, வண்ணதாசன் தலைப்புகள் அப்படின்னு எடுத்துகிட்டே நீங்கள் பயங்கரமாக பண்ணலாம். வண்ணதாசனின் ஓமைகள்னு ஒன்று எடுத்தோம்னா அது வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆள் என்னடா இதெல்லாம் எப்போ ஓமை சொல்கிறான், அதெல்லாம் சொன்னேன்ல, நவாப்பழ கொட்டையை திருப்பி சப்பிட்டு யாரோ போட்டாங்க போல, அந்த பளபளப்பு ஒரு மாதிரி இருக்குன்னு எழுதியிருப்பார். நம்ம டெய்லி அடிக்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சாப்பிட்டுட்டு துப்புறோம், ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லாது. அதுக்கு வந்து எங்கேயாவது அந்த கதை மாந்தோடைய ஒரு தன்மையவோ அந்த கதை மாந்தோடைய உணர்ச்சியை பற்றி அதில் கனெக்ட் பண்ணியிருப்பார். இப்போ நான் சொல்கிற ஓமையில். ஸோ இவருக்கு எழுதுன போது எண்கள் தேவையற்ற ஒரு ஆள். இந்த கதை வந்து என்னை அப்படியே பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணு. நேற்று நைட் இந்த கதையை படித்து தான் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியமாக அலைஞ்சிருந்தேன். எண்கள் தேவையற்ற உரையாடல்கள் இந்த கதை. பொழுது போகாமல் ஒரு சதுரங்கம் அப்படின்னு ஒரு கதை. இந்த பூரணம்னு ஒரு கதை. கனியான பின்பும் நுனியில் பூன்னு இருக்குவேன். கனியான பின்பும் நுனியில் பூ பூக்கு தான். என்ன பூ பூக்காது? எந்த பழம் பூக்கும்? எந்த பழத்தில் கனியான பின்னும் பூ பூக்கும்? மாதுளம்பழத்தில். இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு அவர் யாரை கூட கனெக்ட் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். ஓகே. நிரப்புதல், எதுவும் மாறிவிடவில்லை, கல்பனா ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோ, தண்ணீருக்கு மேல் தண்ணீர் கீழ், அந்த பன்னீர் மரம் இப்போது இல்லை, மன்மத லீலையை, சந்தனம், ஒரு பறவையின் வாழ்வு, தண்டவாளங்களை தாண்டுகின்றவர். அடுத்து ஒரு சிறு இசை. இந்த சிறு இசைன்றதுக்கு கதை தலைப்பு தான். இந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. இந்த கதை நீங்கள் நார்மலாக மற்ற சிறுகதை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களும் அவங்க சொல்லக்கூடிய கண்டென்ட்லேயும் இவர் வரவே மாட்டார். இவர் சொல்கிறது இது, நான்லாம் பிஹெச்டி தலைப்பு எடுத்துட்டேன்.
140 சிறுகதை ஏதோ ஒருத்தங்க சன் டிவியில் சொல்கிறாங்க, பார்க்குறோம், எடுத்து கொண்டு போய் கொடுத்தா எனக்கு ஒன்றுமே புரியல. அது வரைக்கும் நம்ம வந்து வேறு, நான்லாம் வந்து சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அப்பா ரயில்வே எம்ப்ளாயி, ஆனால் ரயில்வே பாஸ் வச்சுருப்பார். அந்த பாஸை எடுத்து நான் திருடித்தனம் வச்சுட்டு போய் ராஜேஷ்குமார் நவால் ஒன்று வாங்கிட்டு ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஏறிடுவேன். ஏறிட்டு அந்த ட்ரெயின் எவ்வளோ படிக்கிற வரைக்கும் எங்கே போதும் இல்லை, அங்கேருந்து இறங்கி வேற ஒரு ட்ரெயின் ஏறி திருப்பி இங்கே வந்துடுவேன் ஓசி பாஸ்னால். அப்படி ராஜேஷ்குமார், பாலகுமாரன் அவங்கள மாதிரி ஆட்களில் நிறைய இவங்களையா படிச்சுட்டு அதில் ஒரு கதை இருக்கும்ல, ஒரு கண்டென்ட் இருக்குமோ, ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல. இவர் கதையை படித்தா ஒன்றுமே புரியல. சிம்பிளாக என்ன பண்ணேன்னா, நாளைக்கு உங்களுக்குலாம் அசைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, நான் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஜெராக்ஸ் போட்டு ஒவ்வொரு பையனும் கொடுத்து இந்த கதையை சுருக்கி எடுத்துடுவான்னு சொல்லிட்டேன். அப்புறம் எல்லா பையனும் அசைன்மெண்ட்னா அவன் உட்காந்து நல்லா படித்து சுருக்கிறது, செமினார் எடு அப்படின்னு சொல்லி செமினார் எடுக்க வச்சு, ஓ இதுதான் கதையா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கதைகளை படித்தேன். ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. கண்டென்ட் இருந்தானே. இப்போ ஒரு குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து கொல்றான், ஒரு குழந்தைய வந்து ஒருத்தன் காப்பாற்றுறான், ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறான்னா நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக எடுத்துடலாம். இது நம்மளுக்கு என்னன்னே தெரில, என்னடா எழுதிக்கிட்டே போகிறா இருந்தாலும். நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்தேன், என் ஒய்ஃப் மாசமாக இருந்தா, எங்கள் வீட்டில் வேலைக்காரு அந்த பொண்ணும் 2 பேருமே மாசமாக அந்த டைமில் உட்காந்து பேசியிருந்தாங்க. நான் வந்தோடனே அந்த பொண்ணு எழுந்துச்சு அவங்க வீட்டுக்கு போணுச்சு, ஒரு மாடு என்னை திரும்பி பார்த்துச்சின்னு எப்படி எழுதியிருப்பார். இதில் என்னடா இருக்குன்ற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த வயசில். அது மாடு திரும்பி பார்த்தா இதில் என்ன இருக்குது, ஓ மாடு மாசமாக இருந்துச்சா, நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படி இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து எடுத்து படிக்கும்போது என்னடா இப்படி ஒரு விஷுவல் அவர் கிரியேட் பண்ணுறாரு. நீங்கள் படிக்கும்போது ஒரு விஷுவல் கிடைக்கும். இப்போ நான் சில கவிதைலாம் எழுதுவேன், நான் கவிதை எழுதுதான் சொல்லுவாங்க, நல்ல கவிதை நல்ல படைப்பு என்பது ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணணும். ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணால் நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியும். இவர் பேசக்கூடிய எல்லா மனிதர்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை யாரையாவது ஞாபகப்படுத்திட்டே போயிருக்கும். ஒன்று நீங்கள் அவங்க கூட அது மாதிரி பழகிருப்பீங்க, இல்லாட்டி கடந்து வந்திருப்பீங்க, கடந்து வந்ததுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ பேசியிருக்கலாம்ல, ஒரு நகாசாரி கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம்ல, ஒரு பஞ்சர் ஓட்டம் கூட உட்காந்து பேசியிருக்கலாம்ன்ற ஒரு தாபத்தை வந்து அது உருவாக்கும். இந்த 15 சிறுகதைகளும் அதை உங்களுக்கு உருவாக்கும். கண்டென்ட்டாகவே வேறு கண்டென்ட். எடுத்துக்காட்டாக வந்து ஒரு தாமரை பூ, ஒரு குளம். இந்த கதையில் என்ன இருக்குன்னா, ஒரு 80-75 வயசானவங்க நடந்து காலைல சும்மா அப்படியே போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வருவார். அதான் கதை. ஒரு தாமரைப்பூ, ஒரு குளம், வேறு எதுவுமே இருக்காது அந்த கதையில். ஆனால் படிக்க இப்போ நமக்குலாம் ஒரு 50 தொட போகுது இல்லை, படிக்க ஓ இன்னும் 10 வருஷம் நம்ம இப்படி தான் இருப்போம்ல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஓ இதெல்லாம் நடக்கும்லன்னு போடுவார். முன்னாடிலாம் வந்து ஜிப்பா நிறைய வச்சுருப்பேன், ஒவ்வொரு ஜிப்பாக மாட்டி கையை தூக்கி விட்டு மாட்டிடுவேன். இப்போ ஜிப்பா போட முடியுது, ஆனால் கழட்ட முடியல, தடுமாறுறேன். உங்களுக்கு இருக்கா? டக்குன்னு லுக்கு விட்டீங்களே. இவங்கெல்லாம் என்னோடய தொல்காப்பியல் கிளாஸ் மாணவர்கள், இவங்கெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம். அதனால் நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். சட்டை போட முடியாது, பட்டன் போட முடியாது, செருப்பு நுழைக்க முடியாது, அந்த கொண்டி இருக்கும்ல கதவு டோருடைய அந்த இது அதை சரியாக போட முடியும். இப்படி எழுதிட்டு போயிட்டே இருப்பார். போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ண லைஃப் வந்து சொல்லியிருப்பார். ஒன்றும் இல்லை, இவங்க வீட்டில் வந்து மார்டின் மல்லின்னு ஒரு பூ இருந்துச்சான். மார்டின் மல்லி தானே அது? ஆமாம், மார்டின் மல்லின்னு ஒரு பூ இருக்குது. ஏன் இந்த பூ இருக்கு பேனா, மார்டின்ற ஒருத்தர் வீட்டிலேருந்து விதை எடுத்து வந்து வச்சாங்களாம். மார்டின்ற ஒருத்தர்லேருந்து விதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. முதல்ல அந்த பூ பூக்கும் பொழுது இவங்க மருமக கூப்பிட்டு, ஏங்க இவங்க இங்கே வந்து பாருங்களேன், இது எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அந்த இவரோட பையன் வந்து சேவிங் பண்ணிட்டு இருந்திருக்கான் பக்கத்தில். உங்களுக்கு விஷுவல் கிரியேட் ஆச்சா? ஒரு வீடு, ஒரு செடி வச்சுருக்காங்க, அந்த இப்படி சேவிங் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே வந்து கத்துறாவை, இங்கே வாங்க வந்து பாருங்கள், அந்த பூ வந்து பாருங்கள், பூ முதல்ல பூத்து இருக்குது, அந்த மார்டின் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல பூத்து இருக்குது, அந்த பூவை பாருங்கன்றார். இவர் சொல்கிறார், எனக்கு கண்ணாடி போடல, சரியாக தெரியல, அது லைட்டாக பழுப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் கீழே உட்காந்து அவள் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு பாருங்க கத்துனால, அவள் எவ்வளோ அழகாக இருக்காள்ல, இந்த மருமகளை ஏன் அவன் பார்க்க மாட்டான், உனக்கு சேவிங் பண்ணுற வேலை இருந்தாலும் இவளை பார்க்கலாம்ல, என்னடா பிள்ளைங்க நீங்கள் பூ பூக்கிறப்போ உன் பொண்டாட்டி சிரிக்கிறத பார்க்கலாம், என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணால் நம்ம அப்படி நினைக்கலையோ, நம்மளும் பார்க்கல ஒய்ஃபு அப்படின்னு ஒன்று தோணும். சரி கொஞ்ச நாள் மகனுக்கு கல்யாணம் ஆயிரும், மருமகளையாவது அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். மனிதர்களை நம்ம எப்படிலாம் வாட்ச் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் வண்ணதாசனை படிச்சிட்டிங்கன்னா இவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க, கையில் கண்ணத்தில் கை வச்சுருக்காங்கல்ல, அப்படி அவங்க வாட்ச் பண்ணணும். இப்போ கூட நான் பசங்க கூட பைக்கில் வரப்போ சொன்னேன், அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இப்படி கையை வச்சுட்டு வராங்க. முன்னாடி கார் சீட்டில் ஒரு பையன் அப்படி வச்சுருக்கான், பின்னாடி ஒரு அவங்க அம்மா அப்படி இருக்காங்க, ஒரே மாதிரி பார்வையாக இருக்குது. நான் சொல்லிட்டு வந்தேன், அங்கே பாரு ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இது எங்கே இருந்து வண்ணதாசன் தான் வந்து அவ்வளோ அளவு நீங்கள் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மேம் வந்து தலையாட்டிகிட்டே இருக்காங்களா, அவங்க வச்சுருக்க பொட்டு, அவங்க தாலி வச்சு போட்டிருக்காங்க, அந்த கயிறு எப்போ அவங்க இது எழுதுவார். அந்த கயிறு வந்து அவங்க வந்து ஒரு 50 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க போல், கொஞ்சம் பழுப்பு நேரத்துலேயே மஞ்சள் போய் வெள்ளையாகவும் இருக்குது. அது கூட வந்து ஒரு செயின் போட்டிருக்காங்க, அந்த செயினை பற்றி பேசுவார். அந்த தாலியோட எந்த கம்யூனிட்டியில் இந்த மாதிரி தாலி போட்டிருப்பாங்க, அந்த ஜாக்கெட் இவங்களுக்கு என்ன, அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த மாங்காய் இது என்ன, அப்படி இது ஃபுல்லாக எழுதுவார். இப்படிலாம் நம்ம வந்து
கூட பழகிறவங்கள்ட்ட பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா நம்மளை இப்படி வாட்ச் பண்ணுறாரா, நம்ம ஹஸ்பண்ட் கூட இப்படி வாட்ச் பண்ணுறாரு, நம்ம பிள்ளை கூட இப்படி பார்க்கல, நம்ம குழந்தை அப்படின்னு பார்க்குவாங்களே. அதுதான் வண்ணதாசனுடைய வெற்றி. சக உயிர்களை, சக மனிதர்களை, ஒரு கோழி குஞ்சு, ஒரு எலி, எதையெல்லாம் எப்படிலாம் பார்க்கலான்னு இருப்பார். சும்மா நீங்கள் அப்படியே வாசித்து பாருங்களேன். மருமகள் ஊரில் இல்லாத காலத்தில் தண்ணீர் ஊற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. யார் பொறுப்பு? மாமனார் பொறுப்பு. மாமனாரோட பொறுப்பு. மருமக ஊர்லன்னா ஃபோன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டீங்களா, எதுவுமே கேட்க மாட்டான், சாப்பிட்டீங்களா, எதுவுமே கேட்க மாட்டான். தண்ணி செடிக்கு தண்ணி ஊற்றினா செடிக்கு தண்ணி ஊற்றினா கேட்பேன். அதென்ன மார்ட்டின் மல்லி என்று முதலில் அவருக்கு புரியவில்லை. அந்த அடுக்கு மல்லி பதியன், அந்த பதியன்னா விதை, மார்ட்டின் என்கின்ற குருசாமி நண்பர் வீட்டிலிருந்து தான் கொண்டு வந்ததான். அதனால் அப்படி ஒரு பெயர். குருசாமின்றது அவங்க பையன் பேர், வீட்டுக்கார், அந்த பொண்ணுடைய. புரியுது உங்களுக்கு? இந்த கேரக்டர் பேர் சொல்லவே மாட்டார், அந்த பையனோட பேர் சொல்ல குருசாமி. நிஜமாகவே கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொள்கிற சின்ன பிள்ளை மாதிரி. எதை சொல்கிறாரு? அந்த செடியை சொல்கிறார். கட்டிலுக்கு அடியில் குழந்தை ஒளிஞ்சா எவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் அவரோட ஓமை இருக்கும். அப்படியே வானம் நீளம் பூமி அப்படிலாம் இருக்காது. கார்த்தி தூங்குதியா? நிஜமாகவே கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொள்கிற சின்ன பிள்ளை மாதிரி இலைகளுக்கு இடையில் ஒரு முதல் தடவை பூத்தபோது அவரைத்தான் ஐயோ மாமா வாங்க இங்கே வந்து பாருங்கள் என்று கூப்பிட்டு காட்டினாள். குடு வாங்க வாங்க வான்னு கூடுறா. கட்டிலுக்கு அடியில் குழந்தை ஒளிஞ்சிட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கீழே உட்காந்து பார்த்துட்டான். கண்ணாடி போடாமல் பார்த்ததில் ஒரு உத்தேசமான வெள்ளையில் தான் தெரிந்தது. ஆனால் பக்கத்தில் செடியோடு செடியாக குத்த வைத்து உட்கார்ந்திருந்த மருமகள் முகம் அடுக்கடுக்காக மலர்ந்திருப்பது நன்றாக தெரிந்தது. அடுக்கடுக்காக அவன் முகம் மலர்ந்துருந்துச்சான். அப்படியே புரியுதா சார் உங்களுக்கு? மருமகள் இருக்குல்ல சார்? சரிங்க சார். அந்த குருசாமி கண்ணாடி முன்னால் முகம் சவரம் செய்து கொண்டு இருந்தால் என்ன, அவங்க சேவிங் பண்ணி தான் இருக்க, ஒரு 2 நிமிஷம் வந்து எட்டி பார்த்தால் ஆகாதா? பூவை பார்க்காவிட்டால் கூட பரவாயில்ல, இவளையா பார்க்கலாம்ல, என்னப்பா பிள்ளைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். இதுதான் வண்ணதாசன். நான் வந்து இந்த அரசியல் சமூகத்தை இப்படி மாற்ற போகிறேன் அதெல்லாம் இருக்காது. நீ யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறதான் இருக்கும். எப்படி வாட்ச் பண்ணணும், இப்படியே போயிட்டு ஒரு கதை முழுக்க வந்து ஒரு வயதான ஒருத்தர் நடந்து போயிட்டு திருப்பி வந்தார்னா, இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி, பார்க்கில் உட்காந்துருக்க தாத்தா பாட்டி, லைப்ரரிக்கு வர தாத்தா பாட்டி எல்லாத்தையுமே நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் இந்த செடியை போகிறப்ப தொட்டு பார்த்துட்டு போவீங்க. அந்த பச்சையினால் எத்தனை பச்சை இருக்குன்னு பாருங்களேன். நான் இதெல்லாம் அதுக்கப்புறம் வண்ணதாசன் தான் பார்த்தேன். இங்கே லைட் பச்சை ஒன்று, வேப்ப மர பச்சை வேறு, தென்னை மர பச்சை வேறு, அந்த பச்சை வேறு, இந்த பச்சை வேறு, எல்லா பச்சையும் கவனிச்சே நான் வண்ணதாசனுக்கு அப்புறம் அதில் வந்து என்ன சொல்லணும்னா வெயிலுடைய கலர் இருக்குன்னு வரும். வெயில் கலர் கூட ஓகே இல்லை, வெயிலோட வாசம்னு வந்தால் ஒரு கண்ணாடியை உடச்சிடுவாங்க. ஒரு கதையில் பொண்டாட்டி மேலே அழகாக வரைஞ்சி பொண்டாட்டி வச்சுட்டு பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு கண்ணாடியை உடச்சிடுவார். அந்த 2 கண்ணாடி நல்ல ஒரு பச்சை கலர் வெயில் ஓடுது, அந்த கச்சையில் ஒரு வாசம் வருதுன்னு எழுதுவோம். ஏய் யாரா நீ எப்படா இப்படிலாம் பார்த்தா பைத்தியமாயிட மாட்டான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். இது எப்படி, இதுதான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லேன். இது கதையை நீங்கள் படிங்க. ஏன்னா நானே எல்லா கதையும் சொல்லிட்டேன், நல்லா இருக்காது, சார் வேறு பார்க்குற சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரி. எண்கள் தேவையற்ற உரையாடல்கள்னு ஒரு கதை. இந்த கதையை தலைப்பு பாருங்கள், இதான் நல்லா இருக்கா? எண்கள் தேவையற்ற உரையாடல். எண்கள்லாம் செல்ஃபோனில் உள்ள நம்பர்ஸ். ஓகே, அதில் உள்ள தேவையற்ற உரையாடல்கள். யார் நம்பர்லாம் சேவ் பண்ணிச்சு. இப்போ எனக்கு நிறைய இறப்புகள்லாம் நம்ம சைடில் இருக்கும். செத்து போனவங்க நம்பரை டெலீட் பண்ணுறது இருக்குல்ல, அது எவ்வளோ வலியை கொடுக்கும். சித்தப்பா, மாமா, மகன், குழந்தைங்க அந்த நம்பரை டெலீட் பண்ணி அந்த நம்பரை கால் வந்து பயங்கரமாக இருக்கும்ல. நான் கிளாஸில் சொல்லுவேன், நீ பைக்கை எடுத்துகிட்டு வேகமாக போகிறீங்க, நீ போய் உழுந்து சாவு, அதை பற்றி கவலை கிடையாது, நீ செத்துருவ. நான் அதுக்கப்புறம் காலேஜ் போனால் ஒவ்வொரு பையனை பார்க்குறப்பையும் என் பிள்ளை இப்படி இருக்கும்ல, என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் இருக்கும்ல, என் பிள்ளை இப்படி மருமக பெற்று கொடுத்து நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் சாகணும், ஆனால் பைக்கை ஒழுங்காக ஓட்டு என் பையனை சொல்லுவேன். அது மாதிரி வண்ணதாசனை படித்த பிறகு எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி செத்து போனவங்க நம்பரை டெலீட் பண்ணுறோம்ல, முதல்ல செத்து போன ஒருத்தர் பழகிருப்பார், அவர் நம்பரை வந்து அவர் சேவ் பண்ண, செத்து போனக்கப்புறம் சேவ் பண்ணுறது அந்த கதை. எண்கள் தேவையற்ற ஒரு செம்ம கதை இது. என்னென்னா ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா, அந்த லவ்வில் ஃபெயிலியர் ஆகிட்டு கல்யாணமே வேணான்னு இருப்பா. அவங்க அம்மா வந்து அம்மா கல்யாணம் பண்ணிக்கடி, அவன் தான் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லடி, நீ குழந்தையெல்லாம் பிறந்துச்சு, நீ ஏன் இன்னும் அவன் நினச்சிட்டு இருக்கனா, உனக்கு புரியாது. அந்த பொண்ணுங்களை பேசுறீங்க, லவ் பண்ண பொண்ணுங்க ஒரு பயங்கரம் பேசுங்க தத்துவார்த்தமாக, உனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த ஃபீல்லாம் தெரியாது, அது எப்படி ஒரு மனசில் ஒருத்தனை வச்சு அப்படி இப்படிலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாள். கட் பண்ணால் ஒரு ஊருக்கு வேறு ஊருக்கு எங்கள் அம்மா டார்ச்சர் தாங்க முடியலன்னு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துடுவாள். இங்கே வந்து பார்த்தா சோமுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அவர் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கும். இது இந்த உறவில் வந்து அசிங்கமாகவே இருக்காது, அது ஒரு ஃபீல் வருதுல்ல, அந்த ஃபீலை மட்டும் தான் பேசுவார்.
நம்ம இப்போ இல்லை அப்படிலாம் இல்லை, ஒருவனுக்கு ஒருத்தி கணவனுமே கண்கண்டது அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் பார்க்குறப்ப பிடிக்கும், அவரோட கேரக்டர் பிடிக்கும், அதுக்குன்னு அவங்க கல்யாணம் பண்ண போகிறதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரியான இருக்கும். எல்லா மனிதருக்குள்ள அந்த உணர்வை தான் எழுதியிருப்பார் ஒழிய கள்ளக்காது அதெல்லாம் பேச மாட்டார். இப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையே வேணான்னு நினச்சி இங்கே வரா வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரா, வந்து அவள் ஃப்ரெண்டு ஒருத்திருப்பா, பழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ பேசாமல் இருங்கன்னு சொல்லி இங்கே வந்துடும். இங்கே வந்து அந்த சோமுன்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிடும். அவர் கண்ணாடி போகிறது, அவர் பேசுகிறது, அவர் இது பண்ணுறது, அவர் எல்லாத்தையும் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவார், எல்லாமே அவருக்கு பிடிச்சிடும். பிடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றோம். அவங்க வீட்டில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தைலாம் பிறந்துடும். ஆனாலும் அவர் ஞாபகத்திலே இருப்பார் அந்த கேரக்டர். உங்களுக்கு புரியுதா மேடம்? இறந்தெல்லாம் போல் ஆமாம், அது கதைக்கு வந்து ஒன்று கிளைமேக்ஸ் சொல்லிடாதீங்க. ஒரு பொண்ணு இருப்பா, ஜான்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த ஜான்சின்ற பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வர் வந்து ஏமாற்றிட்டோ என்ன பிரச்சனை இல்லை, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். இவன் வந்து கல்யாணமே வேணாம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. இப்போ இந்த வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியாது, வேறு ஊருக்கு மாற்றலாகி அங்கே வந்து வேலை பார்க்குறா. அங்கே ஒரு ஆம்பளை பார்க்குறா. இது வரைக்கும் இந்த ஆம்பளைகளே வேணாம், மாதவி மாதிரி இவங்க ஆம்பளைகளே மோஸ்ட்டு வேஸ்ட்டு, இவங்கெல்லாம் கல்யாணம் ஏமாத்துக்கார பயிலுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். வேறு ஊருக்கு கல்யாணம் ஆகிட்டு வேறு ஊருக்கு மாற்றலாகி வந்து ஆஃபீஸில் சோமுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் கொஞ்சம் ஏஜ் ஒரு 40 வயசு 45 வயசுக்காராக இருப்பார். அவருடைய நல்ல குணம் பேசுகிறது, நல்ல குணம்னா அவர் வந்து போய் பாப்பா புறாக்களுக்கு பால் வைப்பார், அதெல்லாம் கிடையாது. அவர் பேசுகிறது, அவர் இது பண்ண அந்த மாதிரியே இருக்கும். அப்படி பண்ண ஒருத்தரை வந்து அவள் வந்து பார்த்துட்டு இப்படியும் ஆண்கள் இருப்பாங்கன்னு நினச்சி ஒரு கல்யாணம் பண்ணிடுவான். ஓகே, கட் பண்ணால் இவளுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துடும். ஒரு நாள் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருப்பா. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கப்போ யாராவது ஒருத்தர் பேப்பரை வாங்கி அங்கே போட்டு போயிருப்பார். அந்த பேப்பர் இவர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த பேப்பர் எடுத்து பாப்பா, யாரை மானசீகமாக நேசித்தாலோ அந்த ஆள் செத்து போன ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும். வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பா. அந்த ப்ரோக்ராமை கட் பண்ணிட்டு நேராக கிளம்பி இங்கே வந்துடுவான். இவர் வந்து பார்க்க வருவா. இந்த பார்க்க வர காட்சி இருக்குல்ல, அதான் படம். இந்த அதான் கதை. என்னென்னலாம் நடந்திருக்கும், அவங்க எப்படிலாம் பேசியிருப்பாங்க, எந்த அசிங்கமும் இருக்காது. இந்த உறவுமுறை இருக்கும். எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் ஒரு கேரக்டர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு கேரக்டர் மாற்றிருக்கும். அது மாதிரி அந்த சோமுன்றவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ என் பேர் டான் ஸ்டோனி, நீங்கள் எங்கள் காலேஜில் தான் டிடின்னு கூப்பிடுவாங்க, ஷார்ட் பண்ணுறாங்களாம். டேவிட் ஸ்டான்லினா டிஎஸ்ன்னு வச்சுருவாங்க. ஏன் அப்படி கூப்பிட்றீங்கன்னு வரும், எல்லாத்துக்கும் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ட்டு. பேரை சொல்லி கூப்பிட்றதுல பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவார். பேரை சொல்லி கூப்பிட்றதுல என்ன இருக்குன்னு இவர் வந்து இந்த கேரக்டர் இருக்கார்ல ஜான்சின்னு கூப்பிட்டுவார். கல்யாணம் பண்ணி போயிடுறாவ. கல்யாணம் பண்ணி போனோம், அவர் கூப்பிட்ட ஜான்சி மட்டும் இவள் காதில் கேட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் கேட்டுக்குன்னு எழுதியிருப்பான். அந்த ஆள் சாவடிச்சிடும், என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு. அந்த சாவுக்கு வர வழியில் ஒரு டைம் நம்ம இங்கே வந்திருக்கோம், பத்திரிக்கை வைக்க, நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வரும்பொழுது இங்கே ஒரு மருதாணி பூ வாசம் இருந்துச்சா, இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சா, அதை பற்றி எழுதுவார். அப்படி இருக்கும். இப்போ ஜான்சின்றது அவர் எப்படி சொல்கிறான்னு மட்டும் நான் சும்மா உங்களுக்காக வச்சுருக்கேன். வெயிலில் கிடக்கிற தண்டவாளங்களை, எப்படி இருக்கு பாருங்க இந்த வார்த்தை, ஒரே ஒரு வேர்டு தான். என்னடா ஜோயில் புரியுதா? அவனுக்கு புரியல தானே? வெயிலில் கிடக்கிற தண்டவாளங்களை யாராவது மறக்க முடியுமான்னு கேட்குறாரு. நம்ம இது வரைக்கும் வெயிலில் தண்டவாளம் கிடக்குன்னு பார்த்துருப்போமா, அதில் லைட் பார்த்துருப்போமா, சூரிய ஒளி அடித்து அது எப்படி இருக்குது, ட்ரெயின் வரும்போது அந்த தண்டவாளத்தோட கலர் எப்படி இருக்குது, ட்ரெயின் ஏறும்போது அதை க்ரீச்சிங் எப்படி இருக்குது, அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம். சார் ஃபோன் பண்ணுறாரு. சார் பேசி முடிச்சு நான் பேசலாமா? இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறேன். இல்லை சொல்லுங்கள். ராங் கால் உங்களுக்கேவா சொல்கிறார் பாருங்களேன். எண்கள் தேவையற்ற உடல்களில் வெயிலில் கிடக்கிற தண்டவாளங்களை கட்டு. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு, இந்த விஷுவலுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். நீங்கள் ரைட்டிங்கில் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊர் திருவிழாவிற்கு ராத்திரி இருட்டில் நடந்து போகின்ற பொட்டல் புதூர் யானையை, எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு யானையை கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்து நான் யானையை தூக்கி பைக்கில் ஏற்றிட்டு போக முடியாதுல்ல, அது எவ்வளோ தூரமாக நடந்து தானே போக முடியும். அப்போ நைட்டில் இரவு நேரங்களில் ஒரு யானை டான் கோயில் யானை எப்படி இருக்கும் பாருங்க, மணியாக இருக்கும், மணி சத்தம் மட்டும் கேட்கும், அது இருட்டில் அப்படியே போகுதான். இதெல்லாம் மறக்க முடியல ஜான்சின்னு எழுதுறாரு. வெயிலில் கிடக்கிற தண்டவாளங்களை, ஒரே ஊரிலிருந்து இன்னொரு ஊர் திருவிழாவிற்கு ராத்திரி இருட்டில் நடந்து போகின்ற பொட்டல் புதூர் யானையை எல்லாம் மறுபடி ஒரு தடவை ஏறிட்டு பார்க்காமல் யாராவது தாண்டி போக முடியுமா ஜான்சி என்று சோமு கேட்டிருந்தார். நான் பேசும்பொழுது இப்படி ஏதாவது நம்ம பேசலாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், ஆமாம் இல்லை நம்ம பேசலையே அப்படின்ட்டு. இப்படி இந்த ஜான்சின்னு சொன்ன வார்த்தையை கட்சி ஒரு கதை எழுதுவார். அப்படியே எழுதுவார். சோமுவுக்கு எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்கும் பழக்கம் இருந்தது. எஸ் ஜான்சி சிரோன்மணியை, அவர் புல் பேர் என்னது, எஸ் ஜான்சி சிரோன்மணியை அலுவலகத்தில் எஸ்ஜேஎஸ் என்று தான் பொதுவாக கூப்பிடுவார்கள். சோமு என்கிற சோமசுந்தரத்திற்கு அவள் எஸ்ஜேஎஸ் இல்லை, ஜான்சி. எல்லோரும் அழைக்கப்படுவதில் ஒரு விருப்பம் இருக்குது. யார் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து ஏற்கனவே தெரியும் என் கிளாஸ் அட்டன் பண்ண,
ஞாபக மறதி ஆள், எனக்கு பேர்லாம் ஞாபகமே இருக்காது. அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சா, அவங்க இவங்களை பார்த்தோன்னே அப்படியே ஃபோன் உள்ள என் மைண்டு போகும், ஓ இவங்க பேர் இது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இவங்க வராங்க, என் மேம் வராங்க, ரொம்ப காசு வச்சு இவங்க நான் பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுருப்பாங்க, அடடா சாருக்கு நம்ம பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலை சொல்கிறார். எல்லோருக்கும் அழைக்கப்படுவதில் ஒரு விருப்பம் இருக்கிறது. பெயரை சொல்லி சிலர் அழைக்கும் பொழுது மீண்டும் அந்த அழைக்கும் குரலை காற்றில் தேட துவங்குவது அதனால தான். அவன் சொன்னால் நல்லா இருக்கும்ல, சில பேர் நல்லாயிருக்கும். என் பேர்லாம் கஷ்டமான பேர், டான் ஸ்டோனின், யாருக்குமே வாயில் வராது. எங்கள் மிஸ்ஸுகள்லாம் கஷ்டப்படுவாங்க. இந்த பேரை யார் கேட்டாலும் கூப்பிட்டாலும் கோபமாக வரும். அவங்க என்ன டான்ஸி டோனின்னு ஏதாவது சொல்லுவாங்க, இதாக இருக்கும். சில பேர் மட்டும் என் பேரை கரெக்டாக சொன்னால் எனக்கு நல்லாயிருக்கும். ஆமாம் இல்லை, அவங்க நம்மளை கரெக்டாக சொன்னாங்க, மேம் நீங்கள் தான் மேம் ஃபஸ்ட்டு என் பேரை கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி சொல்கிறான். ஜான்சி என்கின்ற சோமுவின் குரலை, ஜான்சி அப்படின்னு, என் ஒய்ஃபு பேர் ஜீசஸ் சகாயராணி, எல்லாமே அவள் ஜீசஸ்னு கூப்பிடுவான், நாம தான் சகாயன்னு கூப்பிடுவேன். சகாயனா அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு திரும்பி ஒரு லுக்கு விடுவா, ஐய் நீ கூப்பிட்டியா அப்படி, சூப்புக்கு எடுத்துருவா அப்படின்னு, உனக்கு இதே வேலைன்னு திரும்பிடுவான். ஓகேவா? இப்போ ஜான்சி அப்படின்னு கூப்பிட்றதுல ஒரு லைவ் இருக்குல்ல, அந்த லைவில் ரசிக்கிறான். ஜான்சி என்கிற சோமுவின் குரலை எப்போதும் அவளால் கேட்க முடிந்திருக்கிறது. எப்போயுமே அந்த சவுண்டு தெரியுதான், எப்பப்பன்னு சொல்கிறதான் டச்சிங்காக இருக்கும். மேம் நீங்கள் ரொம்ப கோவமா இருக்கீங்களா மேம்? சரி. அவளுக்கும் செல்வராஜுக்கும் கல்யாணமாகி ஜெயராணி பிறந்த பின்பு கூட ஒருத்தன் கூப்பிட்டது, ஆஃபீஸில் கூப்பிட்டது, இவர் கல்யாணம், அது வேற. உடனே நம்ம வந்து அது எப்படி இன்னும் மனசில் அவன் இருக்கானா, அது எப்படி இருக்கும், ஓ நான் கூப்பிட்டா உனக்கு அவன் ஞாபகம் இருக்கா. நைட்டு இந்த கதையை படிச்சுட்டு நான் கேட்டேன் என் ஒய்ஃப்ட்ட, எனக்கு இந்த ஞாபகம் இருக்குது, எனக்கு யார் யார் என் பேரை கூப்பிட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொன்னால் அப்போ நைட்டு சண்டை வந்துடும்னா, சரி சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஞாபகம் ஒன்றாவே இருக்கட்டும். அவளுக்கும் இது ஒரு ஃபீல், அவ்வளோதான். இந்த ஃபீலை தப்பாகவே சொல்ல முடியாது. அவளுக்கும் செல்வராஜுக்கும் கல்யாணமாகி ஜெயராணி பிறந்த பின்பு கூட சோமு கூப்பிட்ட அந்த ஜான்சி அவளுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லான்னு பாருங்களேன். இதுதான் ஒரு ரைட்டரோட. நாங்கள் ஏன் வண்ணதாசனை புகழ்ந்து பேசுகிறோம். சமையலறை ஸ்டவ்வின் நீலவட்ட ஜுவாலையில், சமையலறையோட ஸ்டவ்வில் உங்களுக்கு விஷுவல் கிரியேட் ஆச்சா? சமையலறை ஸ்டவ்வில் நீலவட்ட ஜுவாலையில் அந்த நெருப்பு எரியுது இல்லை, அதில் எழுந்து ஜன்னல் கதவு பக்கம் இருக்கையில், அப்படியே போய் ஜன்னல் பக்கத்தை நிற்கிறப்ப, சே ஜான்சி அப்படி யாரை கூட்டமாக இருக்கான், டக்குன்னு திரும்பி பார்க்குறது, ஏய் நம்ம பேர் அவன் தான் கூப்பிட்ட மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு. தனியாக அலுவலக லிஃப்டில் 5ஆம் தள புத்தனை அழுத்துகையில், இதே நீங்கள் நல்லா சும்மா சொல்லக்கூடாது. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த இது தெரியும். லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவங்க கூப்பிட்டது எங்கெங்கெல்லாம் ஞாபகம் இருக்குமோ அது இருக்கும். லவ் ஃபெயிலியர்னா லவ் மட்டும் கிடையாது, நீங்கள் நேசித்த ஒரு கேரக்டர், அது வயசானவங்களாக, உங்கள் டீச்சராக இருக்கலாம், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாக, இந்த பேர் சொல்லி கூப்பிட்றதில்ல, எங்கெங்கெல்லாம் இருக்கும். பாப்கார்ன் சூடான வாசனை பெருகிய ஒரு தியேட்டர் இடைவேளையில் எல்லாம் அவள் அந்த குரலை கேட்டிருக்கிறாள். நகம் வெட்டி கொண்டு இருக்கையில், இதுதான் வர்ணதாசன், நகம் வெட்டி கொண்டு இருக்கையில் சதை கொஞ்சம் பீந்து கசிந்த ரத்தத்தில் அந்த குரல் பிசுபிசுத்ததான். என்னன்னு ஜான்சி அப்படின்னு கூப்பிட்டது. ஒரு தடவை வாசல் படிப்பக்கம் சுவரில் மோதி சுருண்டு கிடந்த வௌவாலை கையில் எடுத்து அதன் சின்னஞ்சிறு காதுகள் விடைத்த தலையை தொடுகையில், அது அப்படி காது இருக்கும்ல விடைச்சிருக்கும், அது தலையை அப்படி தொட்டும் பொழுது அதன் ஜவ்வு சிறகுகளில் இருந்து ஜான்சி என்ற சோமுவின் குரல் அவள் உள்ளங்கையில் வழிந்திருக்கிறது. அதை தொடர்போ எதெல்லாம் நமக்கு வந்து சிலாகிக்கிறோமோ அங்கேயெல்லாம் அவன் கூப்பிட்ட ஞாபகம் வந்துடுமா, அதான் லவ், அதான் அந்த ஃபீல். நடந்து கொண்டே சோமு என்று ஒரு முறையும் சோமசுந்தரம் என்று இன்னொரு முறையும் சொல்லி பார்த்து கொண்டான். அந்த சாவுக்கு போயிட்டே இருக்கப்பே சோமசுந்தரம் அப்படி சொல்லிட்டே போனாலாம். இந்த ஃபீல் வந்து, அதாவது என்னன்னா அந்த சாவுக்கு போகிறது தான் ட்ராவல் தான் அந்த கதை. அந்த ட்ராவலில் இதெல்லாம் பேசி யோசிச்சிட்டே போகிறான், அவரை பற்றிய நினைவுகள்லாம். தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பையன் வெளிப்பக்கத்தில் தான் தினசரி பேப்பரை சொருகியிருந்தாள். 3ஆம் பக்கத்தின் வலது கீழ் மூலையில் தான் சோமுவின் படம் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இந்த கதையை நான் கதை சொல்லிட்டேன், இங்கே தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். அவன் செத்துட்டான் அப்படின்றது அப்படி ஸ்டார்ட் ஆகும். தோற்றம் மறைவு என்று தேதிகள் இடப்பட்டிருந்தன. அந்த மயானத்தில் எந்த உத்தேசமான நேரமும் சொல்லி எல்லா டீட்டெயிலும் போட்டுதானுங்க. மகன், மகள், மருமகள் எல்லாத்து பேர் இருந்துச்சு. சோமுவின் மனைவி பேர் ஞாபகம் வந்தது, சாந்தகுமாரி. கரெக்ட் அல்ல, அவங்க பொண்டாட்டி பேர் என்ன, சாந்தகுமாரி. சோமு தன் மனைவியை குறிப்பிடுகிற போதெல்லாம் சாந்தி என்று ஒரு முறை கூட சொன்னதில்லை, கிருஷ்ணம்மா என்று தான் சொல்வார். ஏன் சாந்தின்னு சொல்ல மாட்டீங்க சோமு சார், அதனால தானே இருக்கு என்று கேட்க வேண்டும் போல் இருக்கும். ஆனால் ஜான்சி ஒருபோதும் கேட்டதே இல்லை. எல்லாவற்றையும் கேட்டு முடித்து விட வேண்டும் அவசியமா என்ன அப்படின்னு. ஓ பொண்டாட்டி ஏன் நீ கூப்பிடல, ஏன் அப்படிலாம் கேட்கணும் அவசியமே இல்லை. அது அவர் பொண்டாட்டி அவர் எப்படியே கூட்டி போட்டார், என்ன நீ வந்து ஜான்சி கூப்பிட்டல அதே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி போகும் அந்த கதை. அப்படியே ஒரு மாதிரி நைட்டு படிச்சுட்டு நமக்கு நிறைய பெண் தோழிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஞாபகம் வந்துச்சு, இந்த பொண்ணு எப்படி கூப்பிட்டோம், அந்த பொண்ணு எப்படி கூப்பிட்டோம், இவங்களை இந்த ஸ்டூடெண்ட் எப்படி கூப்பிட்டோம், இவங்க சொல்லுவானுங்க பசங்க வந்து, ஐயா நீங்கள் என்ன அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு எதையாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துதா, தூக்கம் வருதா, இல்லை யாராவது ஞாபகம் வராங்களா ஆட்கள்லாம்? லவ் ஃபெயிலியர் ஆனவங்கலாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை முழுக்க வந்து கடைசியில் அந்த சாவை பார்த்து அந்த பாடியை பார்த்து தொட்டு பார்த்துட்டு இவ போகிறது தான் கதையாக இருக்கும்.
அதான் சொல்கிறேன்ல, பயங்கரமான ட்விஸ்ட்டு இங்கே திரும்பும் அந்த கதை அப்படியே கதையவே திருப்பிடும். அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு சிலப்பதிகாரம் படிக்கிற மாதிரி, சிலப்பதிகாரத்தில் வார்த்தைகளை படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செம்ம ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இங்கே வந்து ஒரு கேரக்டர் வந்து அந்த கதையை அப்படியே மாற்றிடும்லன்ற எதுவுமே இருக்காது. அடுத்த கதை வந்து பொழுது போகாமல் ஒரு சதுரங்கம் அப்படின்னு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அதில் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் தான் வந்து என்ன பேர் பாருங்கள், தாயம்மா. ஓகே, இவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத தம்பதி, ஸ்கூல் டீச்சரு. அந்த டீச்சருக்கு ஸ்கூலில் வந்து ஒருத்தர் செம்மையாக பாடுவார், ஒரு வாத்தியார் வந்து பயங்கரமாக பாடுறாரு. அந்த வாத்தியார் வந்து ஒரு ஹிந்தி பாட்டு பாடினார். அந்த ஹிந்தி பாட்டை எழுதி பாபின்னு ஒரு படத்தில் ஹிந்தி பாட்டு எழுதி அந்த ஹிந்தி பாட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அதுக்கு தமிழ் விளக்கம் எழுதிட்டார். அன்னைக்குன்னு பார்த்து தலைவர் அங்கே போயிடுறாரு அந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு. பாடினா பொண்டாட்டி பிடிச்ச பாட்டு அவர் பாடிட்டு இருக்காரு. என்ன இவன் இதை பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு இதாகிட்டு வீட்டில் வந்து கேட்குறாரு, என்னடி நீ உனக்கு பிடிச்ச பாட்டோ அதெல்லாம் எழுதி கொடுத்தா அவன் தானான்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு. ஆமாம், இப்போ என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் பார்த்தா நோட்டே காணாம போயிடும், தூக்கி போட்டுருவார். ஒரு நாள் சைக்கிள் எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து ரோட்டில் வந்து சைக்கிளில் நிப்பாட்டி அதை பயங்கரமாக எழுதி இறங்கி நின்று இந்த வேலை என் முன்னாடி வச்சுக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அடுத்த நாள் வந்து அவள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் தேவையெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்கேன்னு திட்டிகிட்டு இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். ஊருக்கு மாற்றலாகி போயிடுவார். ஒரு கொஞ்ச நாள் அந்த கேரக்டர் இருக்கார்ல, ஸ்கூலில் டீச்சராக இருந்தார்ல, அவருக்கு வந்து வேறு ஒரு ஸ்கூலில் மாற்றி போயிடுவாங்க. அவர் வந்து தான் பொண்டாட்டி குழந்தையோட இவங்க வீட்டுக்கு வந்திருப்பார். நீங்கள் போகிறீங்களே சார், எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க கிளம்பி இவங்க வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டுனா புருஷங்காரோட நினைப்பு எப்படி எது தேவை, அந்த விருது உனக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. பஸ் ஏற்றி விடுறதுக்கு அந்தாலும் வர அந்தாலும் ஏன்னா கிளம்பி போயிடுவார், இப்போ என்ன பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி போயிடுவார். பஸ் ஏற்றி விடுறதுக்கு இந்த பையன், இந்த கதை சொல்லக்கூடிய அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் சொல்லுவார், எனக்கு எங்கள் சித்தப்பா ரொம்ப பிடிக்கும், அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேரும் பேசியிருந்தாங்க, இவங்க வீட்டில் இப்படி சண்டை வந்துச்சு, நானும் எங்கள் அந்த தாயமாவும் தான் 2 பேரும் தான் போய் பஸ் ஏற்றி விட்டு வந்தோம். பஸ் ஏற்றி விட்டு வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒய்ஃபு கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவர் கையை பிடிக்க முடியாதுல்ல, இவங்க கையை தானே பிடிக்க முடியும் அப்படின்னு பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் நைட்டு நாங்கள் 2 அப்படி நடந்தே வந்தோம். சித்தி இங்கிட்டு தானே போகணுன்னா அங்கிட்ட வேணாம் வாழான்னு சொல்லி சுற்றி போனாங்க. போகும்போது தான் அழுதுகிட்டே வந்தாங்க. கட் பண்ணால் அவன் போயிட்டான். கொஞ்சம் இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் அவங்க பார்க்க போகிறேன். இது என்ன கதைன்னா, ரொம்ப நாள் கழித்து அந்த வீட்டுக்கு போவார் அவர். நான் இவங்க கூட வாழ்ந்துருக்கேன், கட் பண்ணி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்க்க வராப்போ இந்த ஞாபகம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் வீட்டுக்கு வருவார். ஆட்டோ டிரைவரை கேட்பான். ஆட்டோ டிரைவர் சொல்லுவார், அந்த மிஸ்ஸுடா, அவரே நான் ஸ்டூடெண்ட் தான், வாங்க நேராக கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கப்புறம் வாப்பா நான் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க நேராக வந்து வாடா அப்படின்னு சொல்லி போய் கையை பிடிப்பாங்க. அவங்க அந்த கையை பிடிச்ச உடனே இவனுக்கு அந்த ஃபீல் வந்துடும். அன்றைக்கி அவங்கள பஸ் ஏற்றி விட்றப்ப அந்த கையை பிடிச்சவங்கள அதே ஃபீல் வந்துடும். வீட்டுக்குள்ளே போய் பார்த்து இப்படி உட்காந்தா ஒரு சதுரங்க விளாண்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த காயின்லாம் நவுந்துருக்கும். நீங்கள் 2 விளாண்டுட்டு இருக்கீங்களாண்ணா, வேறு என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. ஒரு குழந்தை இல்லாத தம்பதியோட வீடு, அவங்களுடைய உணர்வு, அவங்க எப்படிலாம் பேசிக்குவாங்க, நீ உடனே சந்தேகப்பட்டு டிவோர்ஸ் வாங்குறது மற்ற எதுவுமே இருக்காது. அவங்களுக்குள்ள முரண், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள். ஒரு குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஒரு பொண்ணு மேலே வேறு ஒரு பையனுக்கு லவ்வாக அவங்களுக்குள்ள உறவு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். எங்கேயுமே அசிங்கமாகவே இருக்காது. இந்த கதையை வச்சு எடுத்தால் எப்படி எழுதுவானுங்க இப்போ இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் அதில் ஒரு பியூர் அன்பை வந்து காட்டியிருப்பார். சூப்பராக இருக்குது படிக்கிறப்ப. என்னடா இப்படி இல்லாமல் ஒரு கதையை பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருப்பாங்க. நமக்கு அதான் சொல்கிறேன், அவர் முன்னாடி சொன்ன மாதிரி என் முன்னோர்கள்ட்ட நான் வாழ்ந்த மக்கள்கிட்ட அவ்வளோ கதை இருக்கும் பொழுது நான் ஏன் போய் இந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணேன், அந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்ல. நீங்கள் ராமுடைய படங்களில் இந்த விஷயங்கள் இருக்கும். ராமுடைய எல்லா படங்களையும் வண்ணாசன் டச் இருக்கும். ஏன் சித்தி இங்கிட்டு போயிடலாம்லன்னு இதை கேட்பான். எங்கிட்டு போனால் வீடு வரும் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். இந்த எங்கிட்டு போனால் வீடு வரும்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னு எழுதியிருப்பாரு. தனுஷ்கோடி சித்தப்பா வேறு ஊருக்கு மாற்றலாகி போகும்போது கூடவே சித்தி 2 பிள்ளைகள் எதையும் கூட்டி கொண்டு தான் தாயம்மா வீட்டுக்கு வந்தார். தாயம்மாவை அத்தைன்னு சொல்கிறான். அந்த ஸ்கூலில் வேலை டீச்சரை வந்து தனுஷ்கோடி சித்தப்பான்னு சொல்கிறான். பழகிய ஆட்கள் இப்படி ஊர் விட்டு ஊறி மாறி போகும்போது வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட இயற்கை தானே. அதுவும் தாயமாத்தையும் சித்தப்பாவும் 7-8 வருஷங்களாக ஒரே ஸ்கூலில் வேலை செஞ்சவங்க. இதை குத்தமாகவும் பார்க்க முடியாது. சூரி மாமான்றதான் அவங்க ஹஸ்பண்ட் பேர். சூரி மாமாவுக்கு அவர்களை இப்படி சாப்பிட கூப்பிட்டு பிடிக்கவில்லை. என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அவன் கடுப்பாகி போயிட்டாரு. நானும் தாயமாத்தையும் தான் தனுஷ்கோடி சித்தப்பா குடும்பத்தை பஸ் ஏற்றி விட வந்தோம். அன்னைக்கு என்னவோ பஸ் சீக்கிரம் வந்து விட்டது போல. தாயமாத்தை கடைசி வரை தனுஷ்கோடி சித்தப்பா வீட்டு சித்தி கையை பிடித்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்கு பாருங்க விஷுவலா. அவர் கையை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கான், அந்த சித்தி கையவே. போயிட்டான் அப்படி விடவே இல்லை. யார் கையை நினைத்து கொண்டோ யாருடைய கையை பிடித்து கொள்வதானே இயற்கை அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க வந்தப்போ நானும் அத்தை வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வீடு கட்ட குவிந்திருந்த மணலில் அவங்க 2 நடந்து வருவாங்கல்ல. பெரும்பாலும் இவர் வந்து ஒரு ட்ராவலை தான் எழுதுவார். அவங்களை பஸ் ஏற்றி விட்டு வராங்க, இவன் சின்ன பிள்ளையா இருக்கான், கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம், 2 நாய் படுத்துக்க எடுத்து கல்லத்துக்கு தொப்புன்னு அடிப்போம்ல, நீ வாடா ஏன்டா அதை போய் அடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகல. அதை எழுதுறாரு. வீடு கட்ட குவிந்திருந்த மணலில் படுத்திருந்த 2 நாய்கள் மேல் கல்லை எறிந்தேன். அது ஒன்று என்ன செஞ்சு பாவம் என்று கையை பிடித்து கொண்டால்
டியூப்லைட் தெருவில் விட்டு விட்டு எடுத்துக்கொண்ட வெளிச்சத்தில் கட்டட மரங்கள் எல்லாம் வேறு மாதிரி ஆகிவிட்டன. சின்ன பிள்ளையில யோசிச்சு பாருங்க, அப்படியே டிப்புன்னு அடிக்குமா, மரம்லாம் ஒரு மாதிரி இருக்குமா, பயத்திருக்கும். என்னமோ மாதிரி இருக்குல்ல அத்தை அப்படின்னு சொன்னபோது தாயம்மா அத்தை முகத்தை பார்த்தேன். அத்தை அவ்வளோ நேரம் அழுது கொண்டு வந்திருப்பார் போல அப்படின்னு முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அதே சொல்கிறாரு, ஏன் இப்படி போகலாம்லன்னா எப்படி போனால் வழி இருக்குன்னு சொல்ல ஒரு கதை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கதையில் வந்து ஒரு பெண்ணுடைய ஆணுடைய ஃபீல் சொல்லுவார். இதில் வந்து ஒரு பெண்ணுடைய இன்னொரு இது வந்து எங்கேயுமே நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இந்த இந்த விஷயம் இருக்குல்ல, நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, இதுதான் வாழ்க்கை, இவங்க தான் இப்படி தான் இருக்கணும், அது எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். நான் நேற்று என் மனைவிட்ட கேட்ட மாதிரி ஒன்று யாரும் அப்படி கூப்பிட்ருக்காங்க, நான் சொன்னால் சண்டை வரனால, அதான் உண்மை. எல்லாத்தையும் கூப்பிட்ருப்பாங்க, எல்லாமே பேசியிருப்பாங்க, எல்லாம் பழகியிருப்பாங்க. அவள் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் யாராவது ஒரு வரும் அது தப்பு, அது எப்படி ஒரு பெண் கற்பு, அதெல்லாம் கிடையாது. எல்லோருக்குள்ளேயும் இந்த உணர்வுகள் இருக்குன்ற விஷயத்தை தான் பயங்கரமாக அப்லோட் பண்ணியிருப்பார். இந்த பூர்ணம் கதை அப்படியே தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்து ஒரு போதைக்கார மாமாவும் அவங்க மருமகனும் உட்காந்து, சின்ன மருமகனை சின்ன பையன், இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டா எப்படி இருக்கும். இதில் உள்ளக்கூடிய விஷயம்லாம் இந்த படம் 96 படத்தில் வந்து இரு காலின் இடையிலே உரசும் போனையாய் வாழ்க்கை போகும் அடடான்னு இருக்குல்ல, அது இங்கேருந்து எடுத்த லைன் தான். ஒரு மீன் வாங்கிட்டு ஒருத்தி போகிறா, இந்த பூர்ணலிங்கம் இருக்காங்கல்ல இவனுடைய ஒய்ஃபு, அவங்க வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி இவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப அற்புதம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் தேவை இருக்குது. மீன் வாங்கிட்டு போகிறப்ப அவள் எப்படி போவா, அவள் கூட ஒரு பூனை எப்படி போகணும்னு எழுதியிருக்காரு. ரைட்டிங் பாருங்கள் எப்படி இருக்கு. அது எதனவோ கருப்பு பாலித்தீன் பையில் தான் மீனை போட்டு கொடுக்கிறார்கள். எப்பயுமே கருப்பில் தான் கொடுக்குவாங்க, வெட்டி கொடுத்து அள்ளி போட்டு கொடுப்பாங்க. அந்த மீன் அப்படி கட் பண்ண வலிச்சு அந்த இதில் குடிக்கிற அழகாக இருக்கும். எடுத்து கொடுத்தானே அவள் எடுத்துகிட்டு வரலாம். மீன் எடுத்து வரும் சரசத்தை நைட்டி கரண்டைக்கு மேல் தான் இருக்குது. அந்த நைட்டியை தூக்கி வச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த கரண்டைனா கரண்டை காலுக்கு மேலே தான் இருக்கும். அந்த வயதிலும் அத்தை கொலுசு போடத்தான் செய்கிறாள். இது வந்து பார்க்குறப்ப என்னடா எப்படி பார்க்குறான்னு கட் பண்ணால் அதுக்கப்புறம் அவர் எழுதுவார், அதுவும் 3 சலங்கை வைத்த கொலுசு. மீன் வாங்கி கொண்டு போகிற போதே சத்தம் கேட்கிறதா என்றால் இல்லை. ஏன் அப்படின்னா வாங்கின புதுசாக சத்தம் போட்டிருக்கும், அதுக்கு அடுத்து அப்படி இருக்கும் ஒரு ரைட்டிங். நசுங்கி போன ஒரு சதங்கையுடன் 3 முத்தோடு ஒரு கண்ணி ஏதோ ரயில் பயணத்தை கண்டு எடுக்கப்ப மாமாட்ட போய், மாமா நேற்று வந்து ட்ரெயினில் ஒரு சலங்கை முத்து எடுத்தேன், கட் பண்ண அவன் முன்னாடி ஞாபகம் வந்துருச்சு மாமான்னு சொல்லியிருக்காங்க. டேய் ஏன் முன்னாடி நான் உனக்கு அப்படி தான் அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இருக்காரு. அதுதான் மனிதர்கள். அது எப்படி நீ பேச முடியும், அவங்க பொண்டாட்டி காலை நீ ஏன் பார்த்தெல்லாம் பேச முடியாது. இது கிராமப்புறங்களில் வழக்கத்தில் உள்ளது, அது அழகாக எழுதியிருப்பார். ஊர் உலகத்தில் எங்கே எவன் என் கொலுசுக்கு அழுதுக்கு இருந்தாலும் என் பொண்டாட்டி நாம தான் வருதா என்று. அதில் என்ன டச்சிங்னா அசோக பாக்கு வெற்றிலையும் கலந்த வாசனையோடு சொன்னார் மாமா அப்படின்னு. அதுக்கு மேலே அவர்கள் வீட்டு பூனை எனக்கும் சேர்த்து மீன் வாங்கி இருக்கிறாயா அல்லவா என்று அத்தையுடன் கருத்த குரலை கேட்டு கொஞ்சிக்கொண்டே கூட போனதான். மீன் இப்படி போகிறப்ப அந்த பூனை இப்படியே போகுமா. நார்மலாக அந்த பூனை கத்துறது எப்படி எழுதியிருக்காரு, மீனை பார்த்தா அந்த பூனை எப்படி கத்துன்றது ஒரு சவுண்ட் எழுதியிருக்காரு. அந்த சவுண்டு லேயரை எழுதியிருக்காரு. மற்ற நேரங்களில் எல்லாம் தொடையில் கிள்ளுப்பட்ட பச்சை பிள்ளை மாதிரி தொடையை வந்து கிள்ளி விட்டோன்னு குழந்தைய கத்தும்ல, ஏன் அவனுக்கு கத்தும், அது மாதிரி கத்துன அந்த பூனை இப்போ ரொம்பவும் சாதுவாக அடக்கமான குரலில் நகத்தை எல்லாம் பாதத்துக்குள்ளே இழுத்து வச்சுக்கிட்டான். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நடக்குதான், இப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி. தெருவிலேருந்து வீட்டு வரை வந்துச்சு அப்படின்னு எழுதுறாரு. இந்த கதையும் ரொம்ப ஒரு அற்புதமான கதை. நீங்கள் நான் இந்த ரைட்டிங்கோட சென்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்டிட்டு. இதுக்கப்புறம் இந்த கதை தான், இந்த கதை தான் ஒரு அப்பனும் ஒரு குழந்தையும் எப்படி பேசுவாங்கன்றது இருக்கும். ஒரு ட்ரெயின் போகுது, சிக்னல் புழுந்துருது, ட்ரெயின் போகும்ல, அதுக்கு நடுவில் சிக்னல் போடுவாங்கல்ல, அங்கே வண்டிகள்லாம் நிற்குன்னு பார்த்துருக்கேன். கொஞ்சம் கிராமத்தில் ரொம்ப நேரம் சிக்னல் போடுற மாதிரி, வண்டி போகிற வரைக்கும் அந்த சிக்னல் கேட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த கேட்டு ஓரத்தில் ஒரு அப்பாவும் பிள்ளையும் பழம் வாங்க போனப்போ அவங்களுக்குள்ள என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது நீங்கள் அந்த நெரிசலில் நிற்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு பழக்கடையில் வந்து இளையராஜா பாட்டு போடுறான், ஒரு மெக்கானிக் கடையில் இந்த பாட்டு போட்டால் எப்பா உங்களால் பாட்டு போடுறான் போல், அடுத்த பாட்டு இந்த பாட்டு தானே, தெரியும் வாங்க வாங்கன்னு சொல்லி பேசுகிறது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கான கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எழுதிட்டே போயிட்டே இருப்பார். அப்போ இவர் வந்து ஒரு மாதுளம்பழம் வாங்க போயிருப்பார். பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து ஒரு குழந்தையோட வந்து மாதுளம்பழம் வாங்கிட்டு இருப்பார், கொய்யாப்பழம் வாங்கியிருப்பார். இவர் மாதுளம்பழம் வாங்கியிருப்பார், அவர் கொய்யாப்பழம் எடுக்க போகிறப்பயே வந்து அவர் என்ன சொன்னார், சார் இந்த பழம் வேணாம் சார்னு சொல்லி தட்டி பார்த்துட்டு நகத்தை சுரண்டி இந்த பழம் வாங்குங்க, தேங்காய் எப்படி வாங்குவாங்க, இதை எப்படி வாங்குவாங்க, அதை எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா எழுதிட்டே இருப்பார். இந்த இவரோட பொண்ணு வந்து அங்கிட்டு போயிருப்பான். யார், நான் தான் அந்த பையன் வச்சு நான் தான் மாவன் வாங்க வரேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, வயசு பொண்ணு, அவள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவள் வந்து நான் தான் வாங்க போனோம், கேட் போட்டுருக்கான்னு நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறா, அவள் அங்கிட்டு போயிடுவான். நான் வாங்குறப்ப என் கூட ஒருத்தர், அவருக்கு ஒரு சின்ன பாப்பா இருப்பாள். நாங்கள் ரெண்டு பேசி, நானும் தான் சார்னு வச்சுங்களேன், நானும் சாரும் பேசி பழம் வாங்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாப்பாவோட வந்திருக்கார். என்ன ஆகுனா, அவன் சூப்பராக பழம்லாம் வாங்கி கொடுத்துருவான், ஒரு பழம் கீழே விழுந்துடும், அந்த பாப்பா எடுத்து கொடுப்பா,
உடனே அவர் இப்படி பிடிச்சி வச்சுட்டு சூப்பர் மான்ஸெல்லாம் கொடுத்துட்ருப்பார். இவங்க பொண்ணு வந்தானே எப்பா இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு வந்து அது யார் தெரியுதாப்பா அப்படின்னு. யார் மானுவன் உங்கள்கிட்ட டக்குன்னு திரும்ப இங்கே பாருப்பா இப்போ அந்த ஆள் தான்ப்பா அன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணுடைய செயினை பிச்சு இழுத்துட்டு எல்லாத்தையும் அடி வாங்கி மூக்கு உடஞ்சி மூக்கில் ரொம்ப நேரம் கை வச்சிருந்தாரில்ல அவர் தான் பாட்டு. அதுக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்ணிப்பாருன்னா இவர் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி மூக்கெலாம் வந்து சைடில் பார்க்குறப்ப எல்லா மூக்கும் அழகாக இருக்காரு, மூக்கை பற்றி ரொம்ப நேரம் எழுதியிருப்பார். கட் பண்ணால் அந்த பாப்பா சொல்லுவார் இவர் தான் மூக்கில் கை வச்சுட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு. உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உடனே பாப்பார் நீ இப்படி பார்க்காதப்பான மறுபடியும் போய் அங்கே பார்ப்பார். அந்த பாப்பாவுடைய கண்ணை சொல்லியிருப்பார், அந்த குட்டி பாப்பாவுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த கண் தாமரை பூமா விரியுதுன்ட்டு. இப்போ ஒரு அப்பா என்ன சொல்லணும், சரி வா இவெல்லாம் பேச அப்படி தான் சொல்லணும். ஆனால் இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர் கொய்யாப்பழம் வாங்க வந்திருக்காரு, நம்ம மாதுளம்பழம் வாங்க அவ்வளோதாம்மா வாமா ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவும் போய் அந்த பாப்பாவை கொஞ்சிட்டு போயிடும். கனியான பின்பும் கதை பேர்னா நுனியில் பூ அப்படின்னு. அவ்வளோதான். இந்த படிக்கிறப்ப ஒரு அதுக்கப்புறம் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணணும்னு வேற வேணாம். எவ்வளோ பெரிய கொலகாரம் சூழ்நிலை ஏதோ தப்பு செஞ்சிடறான், அதை வந்து பெருசாக பண்ணி அவனை 24 மணி நேரம் அவன் கனியான பொண்ணு இல்லை இவன் திருட்டு பையன் அப்படின்னு மேலே பூ வச்சுட்டு அலையுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கதை. சூப்பராக இருக்குது அந்த கதை. எனக்கெல்லாம் படிச்சுட்டு நம்ம பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு ஃபீலே வந்துருச்சு. என்னடா பொம்பளை பிள்ளை தான் அப்படி பேசியிருப்போம்ல. நான்லாம் பைக்கில் என் பையனெல்லாம் போகிறப்படி அப்படிலாம் பேசிட்டே போவேன். இங்கே பார் உலகம் என்ன தெரியுமா அப்படின்னு. ஐயோ நீ சீக்கிரம் போ அப்படின்னு. இந்த கதை படித்தா நம்மளுக்கு தான் உறுத்திடும். அடடா நம்ம பிள்ளைக்கு இப்படி அட்வைஸ் பண்ணலையே. எப்படி பாருங்களேன், ஒரு அடி வாங்கி திருடின ஒருத்தன் ஏதோ சூழ்நிலை திருடி இருக்கான், அதை போய் பிள்ளைகள்கிட்ட எப்படி கடத்துறதுன்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் இது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பிடிஎஃப், நான் சார்ட்ட சொல்லி சூப்பராக இருக்கும். அது அந்த விவரணைகள் தான், டீட்டெயிலிங் தான், அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். இங்கே இருக்கும் பாருங்களேன். நான் அவரை பார்த்து சொன்னேன், அதே மாதிரி தினகரி ஒன்றும் சொல்லாமல் பக்கத்தில் வந்து நின்றாள். அவருடைய கைகளை சமீபத்தில் என் கைகள் இதில் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு வந்து கையை பிடிச்சி அப்பா கையை பிடிச்சி வச்சுக்குவார் பொண்ணு கையை. இந்த மாதிரி நான் அவன் அந்தாள் வந்து கெட்டவன் குழந்தைய பிடிச்சி வச்சுட்டே இருப்பான், அப்படி கையை பிடிச்சி இப்படி வச்சுட்டே இருப்பான். நான் சொல்லுவான், நான் என் குழந்தையோட கையை பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது, இனிமேல் நான் கையை பிடிக்க போகிறேன், என் பாப்பா கையை பிடிச்சி தான் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு. நானே இந்த கதை படிச்சதுக்கப்புறம் எதாவது பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் யோசித்தேன், யார் பேரெலாம் நமக்கு தெரியும்னு நைட்டு யோசிச்சுட்டு உட்காந்து. அது மாதிரி ஆயிரும். சூப்பராக இருக்கும். அந்த பாப்பா கொடையை முதுகு இப்படி வச்சு பார்த்தது, அவள் கண் அழகாக இருந்தது, அந்த குட்டியை பார்த்தது. நான் வந்து ஒரு பயங்கரமாக இமேஜின் பண்ணி ரசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவன் செஞ்ச குற்றம் என்றைக்கே வருது, அந்த குற்றத்தோடையே அவனை பார்க்கணும் தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கும். இதுதான் கதைக்கரு. அதுதான் வண்ணதாசனை மாதிரி மனிதர்களை நேசிப்பது, மனிதர்களுடைய பழகிறதுக்கான விஷயங்கள். நான் சொல்கிறேன்ல, நீங்கள் வண்ணதாசன் கதை படிச்சிங்கன்னா எந்த ஜாதியும் பார்க்க மாட்டீங்க, எந்த மொழி வேறுபாடும் பார்க்க மாட்டீங்க, வடக்கான் தெக்கான் நொக்கான் எதுவுமே பார்க்க மாட்டோம். இந்த நேற்று கூட அந்த கலைஞர் பதிப்பகத்துக்கு போகும்பொழுது அந்த வாசல் அந்த வாட்ச்மேன் குழந்தைங்க இருக்கும்ல, பெரும்பாலும் வடநாட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவ்வளோ அழகாக இருக்கா. நம்மள அதே என்னடா இவ்வளோ அழகாக இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை அழகாக இருக்கேடா, நமக்கு பொம்பளை பிள்ளைடான்னு நினச்சிட்டே போகிறோம். இதை அவர் கதையை எழுதுறாரு. யார் பற்றி என்ன, குழந்தைகள் அழகு தானே, குழந்தைகள் கண் அழகு தானே, குழந்தைய மூக்கு அழகு தானே, குழந்தைகள் பிஞ்சு வரல் அழகு தானே, அவள் காலில் போட்ட கொலுசு அழகு தானே அப்படின்றத நீங்கள் ரசிக்க வைக்கிறது இவரால் தான் முடியும். பயங்கரமாக இருக்குது இந்த கதை. இந்த ஒரு சிறு இசை கதையோட இதுக்கு தான் சாகித்யம் கொடுத்துருக்காங்க. இது வேறு கண்டென்ட். சிறு வயதில் கணவனை இழந்த ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி போவாங்க, அந்த அம்மா அந்த ஆள் செத்து போயிடுவோம். இதை பாம்பு கடிச்சு நம்ம ஏன் தூக்கிட்டோன்னு தெரிலன்ட்டு. அது தனியாக இருக்கும். எப்பயுமே பெரியம்மா நான் தான் அந்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் எனக்கு பெரியம்மா பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. நான் தான் பொண்ணு, இவங்க தான் அந்த பெரியம்மா பொண்ணு. இவங்க வீட்டுக்கு வந்துடும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க நிறைய பேர் இருக்குது. நான் போய் சும்மா தானே இருக்கேன், நேராக கிளம்பி போய் அவங்க வீட்டுக்கு எல்லா ஜாமானையும் போட்டு விளக்கிட்டே இருப்பேன். வீட்டில் இருக்க எல்லா துணியும் எடுத்து காய போடுவேன், மிளகா காய போடுவேன். அதை எழுதியிருப்பார், ஒரு கடல் பக்கத்தில் ஒரு தேவதை உட்காந்து விரிச்ச மாதிரி எல்லா மிளகாயும் விரித்து வச்சுருக்கான். டே இந்த விஷுவலாம் எப்படா விஷுவலாக பிக்சராகவே பண்ண முடியாது, ஃபோட்டோவே எடுக்க முடியாது, அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருப்பார். என்ன ஆகுனா நல்லா எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்து நல்ல செட்டிலாக இருப்பாள். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரி மேனாக இருப்பார். இந்த மாதிரி 2-3 பாக்கெட் வச்சு பயங்கர பாடியாக இருக்க மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். அவர் புல்லட்டில் வரதான் நல்லாயிருக்கும். இந்த துணியை காய போகிறப்ப பழைய துணி எடுப்போம்ல, நான் உங்கள் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு போடுவேன், சாப்பிடுவேன், எல்லாம் நக்கல் பண்ணுவாங்க. வந்துருச்சா ஒரு வாரம் இங்கே தான் டென்ட் போடுவேன் இந்த கிளவி அப்படி இப்படிலாம் சொல்லும். பாட்டி ஆயிரும் நல்லா கவனிச்சுங்க, பாட்டி ஆயிடுவா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கார ட்ரெஸ்ஸை எடுத்து போகிறப்ப அந்த ஆம்பளை வாசம் பிடிச்சிடும் அவங்களுக்கு. அதை எடுத்து நோந்து பார்த்துருவா. பார்த்தோன்னே நான் பார்த்துருவா. அதை என்ன நீங்கள் பார்த்துருவீங்க, என்ன உங்கள் வீட்டுக்கார சட்டையை நோந்து பார்ப்பேனா, நான் சின்ன வயசுலேயே புருஷனை இழந்தவன், அந்த ஆணுடைய அந்த வேர்வை ஸ்மெல் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகாமல் எடுத்து இப்படி பார்த்துருவேன். பார்த்தோன்னே நீங்கள் பார்த்துருங்க, ஐயோ என்னடி இப்படி, ஐயோ வாடின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டோம், யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், முடிஞ்சிடும். நான் கொஞ்ச நாள் செத்துருவேன். இப்போ அவங்களுடைய பசங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டி செத்து போயிட்டாங்களா, அவங்க ஃபோட்டோ வந்து நம்ம அவங்க ஃபோட்டோ எங்கேயா இருக்கான்னு சொல்லி தேடுவாங்க. தேடி போனால் அவங்களுக்கு பழைய ரூம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய அட்டை பெட்டி இருக்கும்.
ஒரு பெரிய அட்டைப்பெட்டி ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் அந்த பாட்டியம்மா ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், ஒரு மஞ்சள் புடவை அது இதெல்லாம் இருக்கும். அதில் அவங்க ஃபோட்டோவாக அவங்க அப்பா முன்னாடி எடுத்துருப்பார் ஒரு தடவை. பாட்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க, அந்த ஃபோட்டோ எப்படியா தான் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என் கதை சொல்ல புரியுதா? இவங்க பையன் என்ன பண்ணுவான், பாட்டியோட ஃபோட்டோ அங்கே இருக்கும், கண்ணீர் போஸ்ட்டில் ஒட்டலாம், அந்த ஃபோட்டோ இப்போ எடுக்கலான்னு சொல்லி எடுக்க வருவான். அப்போ எடுக்க வரும் பொழுது அந்த பெட்டி இப்படி ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு மஞ்சள் புடவை இது அதெல்லாம் இருக்கும். அதில் பார்த்தா பாட்டியோட ஃபோட்டோ தேடுவாங்க, இருக்காது. பார்த்தா அவன் நோந்து பார்த்தால சட்டை, அந்த சட்டையை மடித்து அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்கும். அது அப்படி வச்சு இருக்கும் பொழுது அந்த இந்த அந்த இது இருக்குல்ல, இது பாருங்க, இந்த இங்கே இருக்குல்ல பாக்ஸு, இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் வருதுன்னு எழுதியிருப்பான். அந்த அப்படியே ஓப்பன் பண்ணுறப்ப அப்படியே ஒரு மாதிரி கீபோர்டில் வச்சு அப்படியே அந்த ஹார்மோனியத்தை வச்சு அடிக்கிற மாதிரி எனக்கு அது மாதிரி சத்தமாக இருந்துச்சு. அதில் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இருந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கதை முடிஞ்சிடும். என்னடா இது, நம்ம எவ்வளோ மனிதர்கள் தாண்டி வந்திருக்கோம், எவ்வளோ முன்னோர்கள் தாண்டி வந்திருக்கோம். எல்லாத்துக்குள்ளே இப்படி ஒரு கதை இருக்கும்ல. இந்த கதையை எழுதாமல் நம்ம ஏன் போய் டால்ஸ்டாய் அவர் இவரெலாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ன செஞ்சிருப்பார். ரொம்ப வண்ணதாசனை படித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய இதே மாறிடும். இங்கே பாருங்க, அம்மாச்சி அறையை கழுவி விட்டிருந்தார்கள், செத்து போயிட்டான் அந்த பாட்டியம்மா, செத்து போயிடுச்சு சொல்கிறாங்க. அம்மாச்சி அறையை கழுவி விட்டிருந்தார்கள், அந்த அறையில் தூங்கும்போது மூக்கம்மாச்சிக்கு இப்படி ஆனதால் டெட்டால் உபயோகித்திருக்கிறார்கள். அங்கேயே செத்து போச்சுனால பாட்டி அங்கேயே செத்துனால டெட்டால் போட்டு கழுவிருக்காங்க. வாசனை, வெளிச்சம், ஒளி, கலர் இது எல்லாமே அவர் எழுதுவார். அதை பற்றி வாசனை அதை பக்தி வாசனையால் தாண்ட முடியவில்லை. எது இந்த டெட்டால் வாசனை பக்தியும் ரொம்ப சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அறையில் அதிக வெளிச்சமும் இல்லை, இருட்டாகவும் இல்லை, போதுமானதாக இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே யாரோ எட்டி பார்த்து விட்டு போகிற மாதிரி செம்பரத்தம் பூக்களோடு கிளை அசைந்து விலகியதான். இப்படி பார்க்குறப்ப யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்குல்ல, பார்த்தா ஒரு பூ வந்து இப்படி அசைஞ்சு போயிட்டு இருக்கு, அது கூட பாட்டியாக கூட இருக்கலான்ற மாதிரி அந்த ரூமை சொல்கிறாரு. அந்த அறை வந்து வெளிச்சமாகவும் இல்லை, இருட்டாகவும் இல்லை, போதுமான அளவு இருந்துச்சு. பக்கத்தில் யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து ஒரு செடி இருந்துச்சு. ஒரு பெட்டியை திறந்து எவ்வளோ காலம் ஆக்கி விட்டிருந்தது. அதுவும் இது போன்ற வளவளப்பு நிறைந்த ஒரு மரப்பெட்டியை திறப்பது வேறு உலகத்தில் நிகழ்வது போல இருந்தது. எதனாலோ ஒருவேளை 2 பக்கவாட்டிலும் இருந்த பூ வேலைப்பாடுகளிலிருந்து அந்த கைப்பிடியாலோ அது ஒரு ஹார்மோனிய பெட்டி போலவும் எந்த விரலின் பதிவிலும் ஒரு சிறு இசை ஒளி உண்டாகும் போது நிச்சயம் உண்டாயிற்று. 2 தட்டுகளாக வெளியே எடுத்து வைக்கும்படியான தடுப்பு பலகையில் உள்ள பெட்டியில் 2 தட்டுகளாக இருக்கா, ஒரு தட்டு 2 தட்டு எடுக்கிற மாதிரி ரகசியங்களின் தாழம்பூ வாசனை அடித்தது. அதை ஓப்பன் பண்ணால் அந்த பாட்டியை எடுத்து பார்த்தா அந்த பாட்டியோட தாழம்பூ வாசனை அடிக்கும். சிறு சிறு புத்தகங்கள், சொத்து பத்திரங்கள், காலாவதியான ஒரு நூற்பாலையின் பங்கு பத்திரங்கள், சில பட்டு சேலைகள், ஒரு பட்டு நெறியல் எல்லாம் இருந்தன. அம்மாச்சி எப்பொழுதும் கழுத்தில் போட்ட ஸ்படிக மாலை உள்ளங்கையில் குளிர்ந்தது. அந்த பாட்டியோட அந்த இது இருக்கும்ல, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் அந்த ஸ்படிக மாலையை மட்டும் எடுத்து வந்து வச்சுருக்கான். இன்னும் அந்த சில்லு இருக்கும், உங்கள் அப்பா சில்லு இருக்கு பாருன்னு சொல்லுவாள். இது அந்தாலும் எழுதியிருக்கான். இது எப்படி என் வீட்டில் இருந்தது அந்தாளுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் கீழ் தனித்தனியாக 2-3 மஞ்சள் பைகள், எல்லாம் கூலக்கடை பஜாரில் உள்ள நகைக்கடையின் மேல் விலாசம் உள்ளவை. அதிகம் தேட வேண்டியதில்லாமல் முதல் பையிலே மூக்கம்மாச்சியின் புகைப்படம் இருந்தது. அந்த படம் சிவப்பு உள்ள நூலால் கோர்க்கப்பட்ட 3 தங்க பித்தான்கள் உள்ள அந்த சட்டை எப்படி எழுதுறாருங்க. அந்த படம் எங்கே இருந்துச்சுன்னா, சிகப்பு உள்ளன் நூலால் கோர்க்கப்பட்ட 3 தங்க பித்தன்கள் உள்ள தாத்தாவின் வட்டக்கழுத்து சந்தன கலர் சட்டையின் மேல் இருந்தது. மூக்கம்மாச்சி அற்புதமாக சிரித்து கொண்டிருந்தார். அப்படி எடுத்து பார்த்துட்டு பார்த்தா ஃபோட்டோவில் சிரிச்சிட்டு இருக்கான், அரடா அப்படின்ற மாதிரி. இதுதான் அவருடைய மனிதர்களே. இப்படி நீங்கள் ஒவ்வொரு கதையை எடுத்து பார்த்தாலும் வண்ணதாசனுக்காக மறுபடியும் அதை பார்த்தோம்னா, அவரவர் இறந்த காலங்களையும் மூதாதையையும் சுமந்து முதுகிலும் கையில் இருக்கும் நமக்கு பிசுக்கிற கதைகள் நிறைய இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லாமல் நான் ஏன் இது பண்ணோம்? நான் என் ஊரில் துருப்பிடித்த சூளங்களில் குத்தி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழங்களே நிறைய கதை இருக்குது. நான் ஏன் ஓம்னு சொல்லக்கூடிய சம்மந்தமே இல்லாத விஷயத்த சொல்லணும்னு சொல்லி முடிக்கிறார். இது வந்து நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. 1,40,000 கிடையாது, ஒரு 140 ரூபா தான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வாங்கி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு கதையை படிச்சுருப்போம். ஆனால் என்னென்னா ஃப்ளோவாக படிச்சுட்டுலாம் போக முடியாது. வாசிப்பு அனுபவம் அந்த கரெக்டாக ஏன் இந்த வச்சேன்னா, இந்த நூல் வாசின்றது கரெக்டாக இருக்கும். எப்படி வாசிக்கணும், வண்ணதாசன் கதையை தான் நீங்கள் வாசிக்கணும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொன்னால் இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இது இந்த வயசில் பாருங்கள் சார் எடுத்துட்டார். ஒரு அனுபவமான ஆட்கள் படிக்கும்போது தான் நமக்கு புரியும். இப்போ யங்ஸ்டர்ஸை கொடுத்தா படிக்கவே முடியாது. இங்கே யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் ரைட்டாக என்னடமா சொல்கிறான், என்னடா ஒன்றும் புரியலன்ட்டு. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அந்த இதில் பிஹெச்டி பண்ணும் பொழுது. என்னடா இருந்தாலும் எழுதுறான்னு. இப்போ படிக்கிறப்ப வேற ஒரு நான் சத்தியமாக உங்களுக்கு சொல்கிறேன் சார், உங்களை தான் சார் சொல்கிறேன், சத்தியமே சொல்கிறேன். நீங்கள் வண்ணதாசன் கதையை படிச்சிட்டிங்கன்னா எல்லோரையும் ரசிப்பீங்க.
ஜாதி பேதம் பார்க்க மாட்டீங்க, மொழி வேறுபாடு பார்க்க மாட்டீங்க, வர்க்க வேறுபாடு பார்க்க மாட்டீங்க, ஆண் பெண் அந்த இது பார்க்க மாட்டீங்க. உங்கள் மகளுக்குள்ள உள்ள காதல் இருந்தால் நீங்கள் அதை காதலை ரசிப்பீங்க. உங்கள் மனைவிக்கு வேறு யார் மேலே ஒரு காதல் இருந்தால் அதை ரசிப்பீங்க. எல்லோருடைய காதலையும் மதிப்பீங்க. அதுதான் மன்னதாசன். மன்னதாசன் உயிர்களை மதிக்கக்கூடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி குட்டி பூக்களையும் ஒவ்வொரு வாசனையையும், தாளம்பூ வாசனை அடிக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கு பாருங்களேன். தாளம்பூ வாசனை என்னடா இப்போ எழுதுறான் மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். கேட்டதுக்கும் தூங்குனதுக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். சார் இல்லை சார், தூங்கலை சார். சார் இன்னைக்கு தூங்கலை சார். நான் ரொம்ப தீவிரமாக தொல்காப்பியத்தில் சில சமயம் தூங்கியிருப்பேன் நான். இப்போ இல்லை சார். தொல்காப்பியத்தில் பொருளாதார நடத்துறீங்க இல்லையா? அதனால் இந்த இதில் எல்லாமே வர்ணனைலாம் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கற்பனை அதிகமாக கலந்துருக்காரு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு சிறுகதைக்கு முக்கியமாக சொல்லுவாங்க, திருப்பங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. திருப்பங்கள் வேணும், முடிவு எதிர்பாராத முடிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேன் பாருங்களேன். சிறுகதைக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. தொடக்கம், வளர்ச்சி, வீழ்ச்சி, அப்புறம் முடிவுன்னு ஒன்று இருக்குது. எல்லா சிறுகதை, நாவல், திரைப்படம் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி வளரணும் அந்த கதை, திடீர்னு அந்த கதையிலேருந்து அப்படியே போனால் போர் அடிக்கும், டக்குன்னு வீழ்ச்சி ஆயிடணும். வீழ்ச்சிக்கு அப்புறம் அவன் எப்படி பூமாயி வெளியே வரான்னு இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, இந்த ஃபார்மெட்டில் இருக்காது அந்த கதை, இருக்காது. அதான் முன்னாடி சொன்னேன். நீங்கள் ராஜேஷ்குமாரை பற்றியோ பாலகுமாரனை பற்றியோ புதுமை பித்தனை பற்றிய கதைகள்லாம் நீங்கள் படிச்சுட்டு இவரை படிச்சிங்கன்னா இது வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கா நகுலன் கதைகள்லாம் இருக்கும். ஆனால் அவரோட கதையை விட இது உங்களுக்கு எளிமையாக புரியும். நீங்கள் நினைக்கிற சிறுகதைக்குரிய இலக்கணம் சொல்கிறாங்கல்ல, ஆலன் எட்போராடா ஆலன் என்ன மேம் சிறுகதை இலக்கணம்? எட்வின் ஆலன் போன்னு ஒருத்தர் இருக்கார் இங்கிலீஷ். எட்கர் ஆலன் போ தான் இங்கே படித்த ஞாபகம். எட்கர் ஆலன் போன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சிறுகதை இலக்கணமாக படித்தவங்க. அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே வராது இது. நீங்கள் எதாவது சொல்கிறேன்னா இந்த கதையை படித்து நான் வாழ்க்கையை திருந்திட்டேன், நான் இந்த படம் பார்த்து நான் திருந்திட்டேன்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்காது. இது ஒரு லைஃப். அப்படி திருந்த மாட்டீங்க, வாழ்க்கையவே வேற மாதிரி ரசிப்பீங்க. ஆனால் ரொம்ப எல்லாமே ஒரு புதுமையாக இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இது படிச்சிருக்க சிறுகதையிலேருந்து மாறுபட்டதாக இருக்குது. சொன்ன மாதிரி அது முடிவை கொண்டு வரவர், அது வாழ்க்கையின் தத்துவத்தை அப்படியே கோரையை கொண்டு வராரு. உறவுகளை, மனிதர்களை எப்படி பார்க்கணுன்னு தான் சொல்லியிருப்பார். கதைக்கான எந்த இதுவும் இருக்காது. அது வண்ணதாசன் அவருடைய ஒரு வீடியோ கேட்டேன். ஓகே. அவர் எங்கே இருந்தால் திருநெல்வேலியிலேருந்து திருவனந்தபுரத்தில் போய் மாதவனை பார்க்க போகிறார். அவர் ஒரு எழுத்தாளர். ஆமாம் ஆமாம். அவர் போகும்போதே ஒவ்வொரு இடத்தையா பார்த்து சொல்லிட்டு போகும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, என்னால் எதையும் கூர்ந்து கவனிக்க முடியும். அவர் வண்ணதாசன் சொன்னது, என்னால் எதையும் கூர்ந்து கவனிக்க முடியும். உதாரணமாக, என் வீட்டு மதில் மேல் ஒரு புறா நிற்கிறது என்றால் அதை பார்த்து கொண்டே இருப்பேன், அதை நான் பார்த்து அப்படியே வரைந்து விடுவேன் அப்படிம்பார். ஆமாம், ஒரு ஓவியர் கூட. ஆமாம், ஓவியரும் கூட. அவர் பொதுவாக அவர் அந்த கூர்ந்து பார்ப்பது அவருடைய இயல்பு. அதுதான் அந்த கதைகளை எல்லாத்திலையும் வெளியே வருது. இது அந்த கூர்ந்து கவனிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது தான். அதுதான் அவருடைய கதைகள். அது ஐயா நீங்களாம் படிக்கணும் வண்ணதாசனை தனியாக இல்லை. ஆனால் இன்னொரு இது இருக்குது, எங்கே படிக்கணும். டீட்டெயிலுக்கு எப்படி எனக்கு நம்மளுக்கு நிறைய இதாக இருக்கும். டீட்டெயிலுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக. வண்ணதாசனும் திருநெல்வேலிக்காரர் தான், வண்ண நிலவனும் திருநெல்வேலிக்காரர் தான். இந்த 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்களும் திருநெல்வேலிக்காரர், நானும் திருநெல்வேலி தான். புரியுது, தெரியாது. ஆனால் அந்த திருநெல்வேலிக்கே உண்டான குணம் உண்டு, குணம் உண்டு. அதனால் வண்ணதாசன் வண்ண நிலவனும் வண்ண நிலவன உடனே எஸ்தர் கதையை தான் ஞாபகம் வரும். ஆமாம் ஆமாம். ஆனால் வண்ணதாசன் வண்ண நிலவன், வண்ணதாசன் பேர் வண்ண நிலவன் அளவுக்கு போச்சான்னு எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஏன்னா அவர் துக்குளத்துக்கு எழுதிட்டு இருக்கார். வண்ணநிலவன் துக்குளத் பத்திரிகைகள் இன்னும் எழுதிட்டு இருக்கார். வேறு பேர்கள் எழுதிட்டு இருக்காரு. அவர் அதிலே இருக்கார். நான் ஒரு தடவை எஸ் ராமகிருஷ்ணன் வீட்டில் இருப்பவருக்கு கூட வண்ணநிலவன் வந்திருந்தார். அவரும் திருநெல்வேலிக்காரர் தான். சாப்டர் ஹை ஸ்கூலில் படித்தவர். இல்லை, அதாவதுங்க ஒரு பழமொழி உண்டு, தாமிரபரணி தண்ணி குடித்தால் தமிழ் வரும், காவேரி தண்ணீர் குடித்தால் சொல்லுங்க இசை வரும். அதான் தாமிரபரணி தண்ணீர் குடித்தால் தமிழ் வரும், காவேரி தண்ணீர் குடித்தால் இசை வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா இசையோட திருச்சி யார் இசையும் பல பேர்
திருச்சி. ஓ, காவேரினா நீங்கள் அங்கேருந்து வரீங்க. இல்லை அதில் ஒரு ரெண்டு கர்நாடக சைட்லேருந்து வரும்போது அது ஒரு வித்தியாசம் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காவேரி நதியில் உள்ள எழுத்தாளர்களுக்கும் தாவர எழுத்தாளர்களுக்கும் ஒத்து போகும், ஒத்து போகாது. ரெண்டு பேரும் ஒரு கான்ஃபரண்டேஷனில் இருப்பாங்க. நீங்கள் நானும் ஒத்து போகிறோம் மேடம், நீங்கள் நானும் ஒத்து தானே போகிறோம். நன்றி சார், நன்றி சார். வேற யாராவது? நீங்கள் தொல்காப்பியம் கிளாஸாக இருந்தால் சார் நாங்களாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். தொல்காப்பியம் வகுப்பு எடுக்கிற மாதிரியே இருக்காது. இவர் தான் விட மாட்டார். அடுத்த பேசிட்டு ஐயா சொல்லுங்கள். இல்லை சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இது திருப்பங்கள் இல்லை முடிவுகள். எல்லா சிறுகதையும் அது மாதிரி இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பயணத்தை பற்றி ஒரு அனுபவம் தான் அது. அது சிறுகதை வந்து உங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இது டிஸ்டன் நாவல்லாம் கிடையாது. அது ஒரு பயணத்தோட அது அனுபவம் தானே. அதுக்கு அதில் அந்த ஸ்லைட்லேயே அவர் ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு அந்த லைனு. சார் எனக்காண்டி அந்த ஸ்லைடு மட்டும் மாற்ற முடியுங்களா? அதில் கொஞ்சம் மாற்றிட்டாங்களே, அந்த லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுலேயே கவிதை மாதிரி அதுதான். அந்த எல்லாவற்றையும் கேட்டு முடித்து வேண்டும் என அவசியமா என்ன, அவ்வளோதான் சிறுகதை. உங்களுக்கு அனுபவம் தான் இது. நல்லா இருந்துச்சு சார் நீங்கள் எடுத்தது, ரொம்ப நன்றி. நேற்று ஈவினிங் வந்து நான் தெரியும்ல விஜய் சேவி சாரோட நண்பர். நாங்கள் என்ன பண்ணோம், வேற ஒரு நண்பரை பார்க்குறோம், வேற ஒரு இயக்குனரை பார்க்குறதுக்காக விஜய் சேவி சார் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவர் நண்பர், இந்த 2ஆம் குண்டுன்னு ஒரு படம் வந்துச்சுல அதோட இயக்குனர், அவரை மீட் பண்ண போயிருந்தேன். போயிட்டு வந்தோடனே பார்த்தா எனக்கு தெரியும் அன்றைக்கி விஜய் சேவி வீட்டில் இல்லைன்னு தெரியும், ஆஃபீஸில் இல்லைன்னு தெரியும். நேற்று என்ன பண்ணோம், நான் மட்டும் அங்கே இறங்கி சும்மா அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி போய் உள்ளே போய் பார்த்துட்டு, அவர் இல்லைன்னு தெரியும், ஆனால் அது அந்த ஆஃபீஸ் பார்க்குறப்போ ஒரு நல்லாயிருக்கும். அவர் கூட நீங்கள் உரையாடல் பயங்கரமாக இருக்கும். அவர் மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர்கள் அவர் ஒரு மனிதராக இருக்கும். பார்த்துட்டு வந்துட்டேன். நைட்டு படித்தேன் அந்த கதையை, உடனே அவருக்கு ஒன்று போட்டேன். இது சொல்கிறேன், இதோட ஃபீட்பேக் எப்படின்னு. இதை படிக்கிறேன், இந்த நீங்கள் சொன்ன லைனுக்காக சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அவருக்கு ஒன்று போட்டேன், சார் நீங்கள் ஊரில், நான் வேறு ஒரு அலுவல் வேலையாக அங்கிட்ட வந்தேன், நீங்கள் ஊர்லலாம் தெரிஞ்சு நான் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. மனிதர்கள் இருக்கிறப்ப இருக்க வாசனையும் இல்லாமல் இருக்கவருடைய வாசனையும் வேறு தான், ஆனால் வேறு இல்லைன்னு எழுதியிருந்தேன். ஆனால் இதை வண்ணதாசன் டச்சு, ஒருவர் இருக்கும்போது இருக்கும் வாசனையும் இல்லாத போது இருக்கும் வாசனையும் வேறு தான் என்றாலும் வேறு அல்லன்னு எழுதியிருந்தேன். அவர் உடனே வாய்ஸ் நோட், ஐயா வேறு லெவலில் இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி படுத்தார். அது என்னென்னா வாசிப்பு, நானே எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை வாசிக்கவும் இப்போ நம்மளுக்கு ஒன்று வருது இல்லை அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த பார்த்துட்டு அந்த பயணம், அந்த அனுபவத்தை கடத்துறதுன்னு இருக்குல்ல, அது நீங்கள் இது மாதிரி இலக்கியங்கள் படித்து நூல் வாசிட்டே நம்ம தான் பண்ண முடியும். இல்லாட்டி நம்மள ஒரு நாய் கொக்கு மாதிரி வாழ்ந்து போக வேண்டியது. வாழ்க்கையை ரசிக்கவே முடியாது. வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கணும்னா வண்ணதாசனை இளையராஜாவையும் தான் கேட்கணும். இளையராஜா மாஸ்டர், மிகவும் நன்றி. நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது முதல்ல. அதுக்கப்புறம் என்ன, இதுக்காக நான் எவ்வளோ கடந்து ஓடி வந்தேன் முதல்ல. ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் போனாலும் உங்களுடைய அனுபவமாக நேற்று சொன்னது இல்லைங்களா, நேற்று படிச்சுட்டு வீட்டில் பேசுறதாகட்டும், அதை குறித்து விடிய யோசிச்சதாகட்டும், எனக்கு இதில் சொல்லும் பொழுது இந்த தாயம்மா அந்த சின்ன பையன் கைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து இவன் திரும்பி பார்க்கும்போது இவன் கல்லெடுத்து அடிக்கிறான் அந்த மணல் மேட்டில் படுத்தது நாய்களை. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது அது வரைக்கும் அந்த அம்மா அழுதுட்டு வந்தாங்க அப்படின்போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது. ஆமாம்மா, என்ன நடந்துன்னே தெரியல. என்ன இவங்க இந்த அம்மா நேசிச்சாங்களா, ஏன் அவர் கை பிடிக்காம அந்த அவங்க மனைவி கை பிடிச்சாங்க, அதுக்குள்ளே பெரிய ஒரு ஆழமான ஒரு விஷயம். அங்கேயே ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அது எழுதுனா அது ஒரு பெருங்கதை. ஆமாம். அப்போ அந்த கை பிடித்தலும் அவன் கவனிச்ச அந்த கண்ணீருமே வந்து எனக்கு கதையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருப்பங்கள் ட்விஸ்ட்டு எதுவுமே இருக்காது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இருக்காது. அந்த எனக்கு கட் பண்ணி போடுற அவசியமா தான் அப்படி எழுதுறாரு அப்படின்ற மாதிரி அந்த எல்லாவற்றையும் கேட்டு முடிச்சிடணும் என்ன இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிடணும் என்ன இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கடைசியாக நான் அப்படி சொல்லிடுறேன், அந்த 2 பேர் சதுரங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் விளாண்டிங்களான்னு கேட்டு கதை முடிஞ்சிடும். ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, பொழுதுபோக்கு அப்படின்னு இருக்கும். ஒருவேளை அந்த அம்மா அந்த ஆள் கூட போய் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்தா அப்படின்லாம் வேறு கேட்டு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. அதுதான் வண்ணதாசனுடைய வெற்றி. இதே நம்ம வீட்டில் இது மாதிரி நினச்சி வச்சுக்கோங்க, ஏண்டி நீ அவனை வந்து கூட்டிகிட்டு போய் சோறு போட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் பஸ் ஏற்றி விட்டு வரியான்னு கேட்போம்ல.
அதெல்லாம் இல்லைடான்ற மாதிரி நம்ம சிறப்பாக மாதிரி நீ ஏன் இவ்வளோலாம் அவ்வளோ இல்லைடா வாழ்க்கைன்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வண்ணதாசன். திரும்பவும் புத்தகம் வீட்டில் இருக்குது, மறுபடியும் இன்றைக்கி நான் போய் படிக்கிறேன். மிக்க நன்றி மாஸ்டர். என்னுடைய பேராசிரியருக்கு வணக்கம். நீ பேராசிரியர் தான். நீ என்னுடைய மாணவர் படிச்சுட்டு இன்னைக்கு பேராசிரியராக இருக்கார் எஸ்ஆர்எம் கல்லூரியில். நன்றி சார். எனக்கு வந்து இந்த ஜென்சி ஜான்சி அது ரொம்ப பிடிச்சது. போங்க அது சார் சார் பிடிச்சிருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாசிக்கும் பொழுது வேற ஒரு அனுபவம் இருக்கும். அது எப்படி எழுதிப்பார்னா, இவர் லாங்லேருந்து பார்த்து செருப்பு அந்த எழுத இந்த மாதிரி தருணங்களில் மட்டும் நம்ம எப்படி செருப்பு உதறி விட்டு போகிறோன்னு ஒரு வார்த்தை இருக்கும். யாராவது செத்து போனதுக்கப்புறம் நார்மலாக செருப்பை கட்டி போனோம் போட்டு ஓடுவோம்ல, ஓடி பார்க்குறப்ப இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு பாப்பா மட்டும் எஞ்சி ஃபோனை வச்சுட்டு அப்படி வெளியே போவான். ஆமாம்மா இங்கே தான் சாவுன்னு சொல்லிட்டு போகிறப்ப இவர் என்ன பண்ணால் ஒரு கருப்பு பெட்ஷீட்லேருந்து ஒரே ஒரு நூல் மட்டும் உருவி போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி அவள் எஞ்சி வெளியே போகிறான்னு இருப்பார். சரியோ டே அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா அப்படி எழுதுங்க அந்த ஆள் மாதிரி. அந்த பேகை வச்சது, அந்த முகத்தை பார்க்குறது, அதில் ஒரு செம்ம சீன் இருக்குது. என்னென்னா பத்திரிக்கை வைக்க போவாரா அந்த பொண்ணு, பத்திரிக்கை வைக்க போவா. பத்திரிக்கை வைக்க போகும் பொழுது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் கண்ணில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுவான். அது சீன் செம்மையாக இருக்கும். என் வாழ்க்கையை நீ தானே மாற்றினேன், அதில் காமமே இருக்குது சொல்லுவார்ல, அப்பாவை பெற்ற பிள்ளைகள் தான் முத்தம் காமம், அது அப்படி இருக்கும். பத்திரிக்கை வைக்க போகிறப்ப இவ கூப்பிடுவா. ஏன் அவங்க ஒய்ஃப் பேர் எழுதுவார், சாந்தியே சொல்லுவாங்கல்ல, ஏன் அந்த பேரை சொல்லி அதுக்கப்புறம் எழுதுவார்னா, இவ போய் வீட்டு வாசலில் கூப்பிடுவா. ஒரு நாள் நான் பத்திரிக்கைக்கு போனேன், அந்த அம்மா பேர் கூட இல்லை அப்படின்ட்டு அவர் வருவார். வரும்பொழுது இந்த மாதிரி மியூசிக் தான் சூப்பராக இருக்குமே, அவர் வருவான்னு தெரியும் இவருக்கு, வருவார். இந்த மாதிரி மியூசிக் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு யானை நடக்கிறப்ப அந்த சலங்கை சத்தம் தான் நல்லா இருக்குமே நினச்சேன், ஒரு டம்ளராக உழுவலாம்ல அவர் வரப்போ அப்படின்னா ஒரு ஏஞ்சி வந்து வாமா கல்யாணமாக வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படி கண்ணாடியை வச்சு பார்த்துட்டே இருப்பார். எந்திரிக்கப்போ ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுவா. கல்யாணம் பண்ணிட்டு அவள் வந்து குழந்தையெல்லாம் பெற்று போயிடுவா. அதான் இது வந்து கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிராஸ் ஆன ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்குது. அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அது வந்து ஒரு இது சார்ந்த, ஒரு இச்சை சார்ந்த, உடல் சார்ந்ததும் இருக்குது. அதாவது வந்து ஒரு அதுவும் தாண்டிய ஒரு அன்பு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நன்றி சார். நீ பேராசிரியர் வேற இருக்க. சரி இந்த சார் சார் ஐ எம் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டெக்னிக்கலாக படிச்சுட்டு இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு இதெல்லாம் பார்க்குறப்போ ஏஐ சாட் ஜிபிடியை ரொம்ப யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தனால அப்போது அதில் இருந்த ஃபீல்லாம் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி எழுதினாலும் அந்த மாதிரி ஃபீல் வராது. இல்லை மனிதர்கள் உணவுகள் வேறு தானே. இல்லை ஏஐ வந்து அட்வான்ஸ் தான். அதில் வந்து நீங்கள் வந்து புதுசாக இப்போ நான்லாம் நிறைய பார்த்து வியக்கிறேன் ஏஐ பார்த்துட்டு. அந்த டெக்னாலஜியாக நம்ம ஒன்று உருவாக்கணும்னா அது வேறு. இந்த சொல்கிறேன்ல இந்த உணர்வுகள்லேருந்து ஒன்று பேசுகிறதுன்னு வேறு. நீங்கள் அந்த வண்ணதாசன் வாசிங்க பார்த்து நீங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்கள விட இன்ஜினியரிங் படிக்கிறதா நல்லா தமிழ் வாசிக்கிறாங்க. தமிழ் ஆசிரியர்களை விட, தமிழ் டீச்சர்களை விட, தமிழ் பேராசிரியர்களை விட உதவி இயக்குநர்கள் படிக்கக்கூடிய படிப்பு யாருமே படிக்கிறதில்லை. நீங்கள் ஒரு தமிழ் பேராசிரியர் கூப்பிட்டு சமகாலத்தில் யார் எழுதினா ரெக்கார்ட் ஆகுதா, சமகாலத்தில் யார் எழுதுகிறாங்கன்னா பெரும்பாலும் தெரியாது. சமகாலத்தில் யார் எழுதுகிறாங்க, தொல்காப்பியம் தெரியுமா, எதுவுமே அவங்க ஒரு அதுவும் எஸ்பெஷலி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஒரு சின்ன புக்லேயே அவங்க லைஃப் மாறிடுது. சும்மா பிஏ முடிக்கிறாங்க, போய் 3 வருஷத்தில் என்ன ஆகுன்னு தெரியாது, டக்குன்னு முடிஞ்சிடும். பிஎட் முடிச்சு ஸ்கூல் டீச்சர் ஆகிடுவாங்க. வாசிப்பே இல்லாமல் போயிடும். இந்த மற்றவங்க சொல்லுவாங்களே வாசின்னு வாங்கல, வாசிக்கிற மட்டும் தான் வாழ்க்கையை ரசிக்க வைக்கும். இன்ஜினியரிங் பசங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவீங்க. இன்ஜினியரிங் சயின்ஸ் படிக்கிற பசங்க அவ்வளோ அப்புறமாக இருக்கும். நீங்கள் வண்ணதாசன் வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறேன்ல, ஒரு லைனில் ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா இப்போ எங்கள் மாதிரி வயசுக்காரவங்களுக்கு ஓ ஆமாம்ல அப்படின்னு இந்த அனுபவம் இருக்கும் எங்களுக்கு. யாராவது ஒரு தாயம்மா, யாராவது ஒரு ஜான்சி, யாராவது முத்தம் கொடுத்துட்டு போயிருந்துருப்பாங்க. அந்த அனுபவம் இருக்கனால நம்மளுக்கு அது அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சார் ஆமாம் சரி. அற்புதமான டெக்னாலஜி தான், அதில் எந்த வித இதுவுமே கிடையாது. ஒரு இலக்கியம் படிக்கிறவங்க வாசிக்கிறவங்க நம்ம திட்டின அவசியம் இல்லை. அது பயங்கரமான டெக்னாலஜி, சூப்பரான டெக்னாலஜி. உங்களுடைய எல்லாத்தையுமே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக்கப்போ நம்ம புழக்கத்தில் வந்துடும். சொல்லுங்கள் சார். அதான் சார், அதான் உன்னோட கிளாஸ் அட்டன் பண்ணிடுறேன் எல்லாமே. இது வந்துட்டு எப்படி வித்தியாசமாக எப்படி பார்க்க தோணுதுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பாலு மகேந்திரா படம் பார்க்குற மாதிரியோ, மகேந்திரன் படம் பார்க்குற மாதிரியோ. நான் சின்ன வயசில் அதெல்லாம் நான் மாஸ் படம் அப்படி இது மணிரத்னம் படம் அப்போ பிடிக்கல, தளபதியோ நாயிடணும். அதில் போய் இப்போ அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நீங்கள் தியாகராஜன், குமாரராஜா ஒரு படம் பார்த்தா நம்ம வாழ்க்கையே மாறிடுது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ராம் படம், நிறைய பேர் வந்து ராம் படத்தை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா லூசர்ஸை வந்து காட்டுறாங்க, ஏழைனில் காட்டுறாங்க. என்னன்னா அதோட அழகியல் வாழ்க்கையில் டெய்லி பார்க்கக்கூடிய
மோட்டார் சைக்கிள் டைரிஸ் பார்த்து தான் வாழ்க்கை மாறணும், சேதுவேகாவோட லைஃப்பை பார்த்து தான் மாறணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாழ்வியலை ஈஸியாக காட்டுற இப்படி தான் வாழணும். நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூபர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு, சும்மா இருக்கும்போது நீ சும்மா இருக்கும்போது யோசின்னு சொல்லுவாங்க. 2 மணி நேரம் சும்மா இருக்கியா ரசின். இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துட்டு யூடியூப்பும் ஷார்ட்ஸை தான் பார்க்குறாங்க. மக்கள் வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் ஸ்பேனே கம்மியாயிடுச்சு. படமும் 3 மணி நேரம் பார்க்க இப்போ யாரும் டைம் இல்லை. ஸோ அந்த டைமில் எல்லாத்தையும் ஒரு செடியை பார்த்து ரசிக்க சொல்கிறீங்க. நான் அந்த டைமில் நான் அந்த செடியெல்லாம் பார்த்துருந்தேன். ஆனால் ஒரு டூர் போகும்போதும் ட்ரெக்கிங் போகும்போதும் அதை எட்டிட்டாக இந்த காலத்தில் பண்ணுறாங்க. நான் நேற்று இந்த கதை படிக்கிறப்ப நினச்சேன், கொஞ்ச நாள் நம்மளும் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஒரு லைக்லாம் போட்டு நம்ம கமெண்ட்லாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதில் நம்ம ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோம்ல இந்த எழுத்து அப்படின்னு யோசித்தேன். நான் இத்தனைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் படிச்சுருக்கேன். இவர் படிக்கிறப்ப இது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அதை வந்துட்டு நீங்கள் இதை ஞாபகம் நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறதுக்கு மிஷின் மாதிரி இல்லாமல் டெய்லி நம்மளும் சாப்பிட்டோம், நம்மளும் படித்தோம், நம்மளும் கல்யாணம் பண்ணோம், நம்மளும் குழந்தைய பெற்றோன்னு ஒரு பெட்டோட இது கூட பார்த்தேன். கேட் வந்து படுத்து ஏதோ ஒரு சீனில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கேட்டை சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கேட் இது அதோட 96 அந்த சீன் வருது. அந்த அது வந்து ரசனை உண்மையாக நீங்கள் கேட் வந்து காலை 3 இடத்துல சொல்லியிருப்பார். ஒரு முறை வந்து அது கூச்சம் பண்ணும், அவங்க வீட்டுக்கார ஞாபகம் வந்துச்சு இப்படி இருக்கும், டேய் என்னடா அதுன்ற இல்லை நீங்கள் சொல்ல இதை நான் படித்ததில்ல, நான் படிக்கணும். இவங்க சீக்கிரம் போய் படி. ஏன் அவார்டு வாங்குச்சுன்னு இப்போ ஃபஸ்ட்டு நான் வாங்க போகிறேன். ஏன் அது அவார்டு வாங்கிச்சுன்னா இது டிசர்வ்டு கண்டிப்பாக. கிளாசிக்கு. ஆமாம், நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்க்கு 3 புக்கு இது பண்ணிச்சோ அதான் கிளாசிக்னு அவசியம் இல்லை. அதுவும் கிளாசிக், இதுவும் கிளாசிக். எப்படி ஏஐ வந்து கிளாசிக்கோ அவர் சொல்கிற மாரி ஏஐயால் எவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது. ஆனால் அதை விட நம்மளுக்கு வேலை போய்டும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. வேலை போகாது, ஏன்னா அதில் ஹியூமன் டச் வேணும், ஃபிசிக்கல் டச் வேணும். அதை வந்து அது வந்துட்டு ஏஐயால் பிரதிபலிக்கவே முடியாது. இப்போ சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன் வீடியோ, ஒரு டாக்டர் பேசின்னு தான் நினைக்கிறேன், ஏஐ பற்றி சொல்கிறக்கா சொன்னேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக டாக்டர்ஸ் என்ன வச்சுருப்பாங்க, இத்தனை மாதிரி தான் வச்சுருப்பாங்களாம். ஒரு 100 மாதிரி தான் இந்த மனிதர் ஹியூமன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க நடக்கும் அப்படின்னு. இது மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறமேட்டு உலகத்தில் கூட எல்லாத்துடைய அந்த செட்டப்பையும் இதை எடுத்து இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியாதினா, இப்போ நான்லாம் வந்து ஸ்கூலில் சும்மா காலேஜில் நின்று போகிறேன், என்னுடைய சுகர் லெவலும் விவசாயி உட்காந்து 24 மணி வேலை செய்கிறார்ல, ஒரு தள்ளு வண்டி இருக்கிற அவருடைய சுகர் லெவல் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க 100 தானே வைக்கிறாங்கல்ல, அது இல்லைன்னு சொல்லி அது ப்ரூஃப் பண்ணுது. எல்லாத்துக்கும் இவ்வளோ இப்படி தான் இருக்கும் அப்படின்றது கொண்டாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த வீடியோ. அதனால் ஏஐ வந்து நம்ம இல்லை வேறு டெக்னாலஜி. ஆமாம், அதனால நமக்கும் வேலை போகாது, நம்மளால் அதுவும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் அந்த எந்துகன் படத்தில் வகமே தான், அதால் ஃபீலிங்ஸ் உணர முடியாது. நம்மளோட ஃபீலிங்ஸ் அதுக்கு வேணும், அதோட வேலைகள் நம்மளால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஸோ அதோட ஹெல்ப்பை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது 2மே கலந்து மிச்சம் ஆகும். நன்றி கார்த்தி. ஆனால் ஃபோன் பண்ணால் எடுல நல்லா சொல்லிவிட்டு நீ ஃபோன் பண்ணால் எடுக்கணும். என்னதுங்களா செஞ்சான், நான் வந்துங்கய்யா ஐபிஎல் கிரவுண்டில் வந்து நான் இது வச்சுருக்கேன், ஸ்டால் வச்சுருக்கேன், ஐபிஎல் போட்டால் அவங்களுக்கு டிக்கெட்டு தந்துடுறேன் உங்க அப்படின்னு. என் பையன்ட்ட போய் நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்குடா ஐபிஎல் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவன் அது பேரடா அவன் தோனி, விராட் கோலியோட பெரிய அவன் ஐபிஎல் வந்து டார்ச்சர் பண்ணால் ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை, அவன் ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணல. இதெல்லாம் படிச்சுட்டு மனிதனை மறித்து ஃபோன் எடுக்கணும். தேங்க்யூ. இந்த சார் தெரியும் சொல்லிட்டேன். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இப்போ கண்ணதாசன் வந்து வாழ்க்கையுடைய மொத்த பதிவு இன்னைக்கு இந்த நிகழ்வு மூலிமா வண்ணதாசன் பதிவு என்னென்னா, நம்ம மனிதருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கை அழகியல் பார்வையோடு பார்க்கணுன்றது ஒரு பதிவை இன்னைக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், இந்த தலைப்பில் வந்து ஒரு பிழை எழுத்து பிழையான்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எது சார்? இருக்கு எழுத்து பிழை இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? எங்கே இருக்கு? எண்கள் தேவையற்ற. ஓகே, இதில் கரெக்டாக இருக்கு. அங்கே மாற்றிருக்காங்க. அந்த இப்போ இது வாய்ப்பு இருக்கு. இது நான் என்ன பண்ணுவேன், நான் முன்னாடி டைப் அடிச்சிருந்தேன். ஓகே, நேற்று அவர் சொன்னோம், அப்படியே ஸ்கேன் பண்ணி போடுவேன் நான். அதில் ஏதாவது பிரச்சனை ஸோ அது கவனிச்சேன். இருக்கு. நான் எக்ஸ்-லைலா ஸ்டூடெண்ட் சார். அப்படியா சார்? உரையாடல்கள் இல்லாமல் இடல்கள் அதை காப்பி பண்ணி போகிறப்ப ஏதாவது. ஓகே, அது எழுத்து பிழை, ஏன் பிழை தான் அது? இல்லை அதுதான் ஜஸ்ட். நன்றி சார். தேங்க்யூ. ஆமாம், நூல் வாசிப்பு தொடர்ந்து நடைபெறும், யார் வேணாலும் பங்கு வரலாம். இது வந்து தமிழ் திசையில் நூலக வாசிகள்
சொல்லுங்க. எந்த இன்டர்வெல்ல நடத்துவீங்க? அதான் கேட்குறேன். ஆமாம் சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். உட்காந்து சொல்லுங்க. இந்த இன்டிமேஷன் வந்த உடனே இதை படிச்சுட்டு போய் நீங்கள் பேசுகிறத கேட்டால் அது ஒரு நல்லா புரியும் அப்படின்னு ஸ்கிரிப்டில் பார்த்து ஒரு 11:30 மணிலேருந்து ஒரு 9 கதையை படித்தேன். 9 கதை படிச்சிட்டிங்க? சின்ன சின்ன கதையாக இருந்ததுனால படிச்சுட்டேன். இங்கே வந்த பிறகும் 1/2 மணி நேரம் பிந்தி இருக்கா, இன்னும் ஒரு கதை படிச்சிருவோம் அப்படின்னு இங்கே உட்காந்தும் அதில் ஃபோனில் படிச்சுட்டு. சூப்பர். இதில் எனக்கு எங்கே கனெக்ட் ஆச்சுன்னா, நான் எம்ஏ இங்கிலீஷ் படித்தப்போ நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, கரஸ்பாண்டில் எம்ஏ இங்கிலீஷ் படித்தேன். மற்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருது. ரொமான்டிக் போயட்டில் எனக்கு திருப்பி ஃபெயில் ஆவேன். வேர்ட்ஸ் வர என்ன சொல்லுவார், ஒரு சின்ன பையன் வருவான், போட்டு கட்டி வச்சுருக்கோம், அதை திருட்டுத்தனமாக அவுத்து எடுத்துகிட்டு போயிடுவான். போனால் நம்ம சாதாரணமாக தண்ணிக்குள்ளே போகும்போது மலை கிட்ட வர மாதிரியே வரும். ஆமாம், அது அவனுக்கு மலை அவனை மிரட்டுது, நீ திருடிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவன் திருப்பி போட்டை கொண்டு வந்து வச்சுருவான். இந்த உள்ள நினைக்கிற நினைப்பெல்லாம் பெருசாக எழுதியிருக்காது. முதல்ல படிக்கும்போது இதில் என்ன இருக்குது, 1200 வேர்ட்ஸு ஆன்சர் எழுதணும். பையன் வந்தான், போட்டை திருடினான், போனான், பயந்து திருப்பி கொண்டு வந்து போட்டை வச்சுட்டு வந்துட்டான். இது நான் 1200 வேர்டு என்ன எழுதுவேன் அப்படின்னு பயந்து திருப்பி அந்த இதில் 3 தடவை ஃபெயில் ஆனேன். அப்புறம் புரிஞ்சுது, இது அவன் மனசுக்குள்ள இயற்கைங்கிறது. வேர்ட்ஸ்வொர்த்துக்கு இயற்கை தான் தெய்வம். அது டீச்சர் மாதிரி சொல்லி கொடுக்கும், எல்லாம் பண்ணும். நீ தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணினா யாரும் பார்க்கலன்னு நினைக்காத, இயற்கை பார்க்குது, அது சின்னதாக இருக்கிறது விஸ்வரூபம் எடுத்து ஒன்று மிரட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்ற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கதையெல்லாம் படிக்கும்போது அந்த ரொமான்டிக் போயட்ஸோட ஸ்டைல் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு மாரல் நீதி, அதனால்தான் அந்த நரி இப்படி இருந்தது, அந்த காக்கா அப்படி செஞ்சுது, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியும் எடுத்துட முடியாது சீக்கிரமாக. இன்னொன்று என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம பார்த்ததை அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டே வர முடியும். அந்த இது சொல்லும்போது ஏதோ ஒரு சின்ன விஷயமெல்லாம் நமக்கு நார்மலாக ஞாபகம் வராது. சமைக்கும்போது அந்த கடுகு போடுறதுக்கு எண்ணெய் இன்னும் காயலேன்னு இருக்கும்போது ஒரு 2 நிமிஷங்கிறது 3 நிமிஷம், அந்த சமயம் ஏதோ நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சதெல்லாம் வரும். கண்டிப்பாக அது மாதிரி இந்த நிறைய இடத்துல இந்த சமயத்துலலாம் அவரோட நினைவு அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்லுறது. ஆமாம்ல, நமக்கு கூட அந்த மாதிரி வரும் இல்லை, வேறு இதில் அப்படின்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கவும் முடிஞ்சுது. இன்னொன்று, காயான பிறகும் நுனியில் பூவா, அது என்னது, நுனியில் எப்படி பூ வரும், காய் தானே. ஆமாம், அன்னசி இப்போ மாதுளம்பழத்தில் இருக்குது, அதில் பின்னால் பூவோட அந்த புள்ளி வட்டமோ ஏதோ ஒன்றோட பாக்கி இருக்கும். கைனீஷியம் அப்படி ஃப்ரூட் ஆகும், மீனில் இருக்கிற இது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான் சயின்டிஃபிக்காக நினச்சிட்டு இருந்தப்போ, அந்த கதையை படிக்கும்போதும் அந்த பொண்ணோட மனசில் அவன் திருடன், செயினை திருடுனுவேன், அவன்கிட்ட போய் நீ எப்படிப்பா பேசுகிற. ஸோ நம்ம ஒரு நல்லது செய்கிறவங்க நல்லவங்க, கெட்டது செய்கிறவங்க கெட்டவங்க, அவங்கள ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போயிடணும் அப்படிங்கிறது அந்த ஒரு காய்த்தனமாக அவளுக்கு ஒரு இது வந்துடுது அந்த குழந்தைக்கு. அப்போ அவனுக்கு தெரியுமா, இவன் தான் அந்த திருடன் அப்படின்ன பிறகு நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஓஹோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ஒருத்தர் அப்படி செய்யக்கூடாதுன்னு அப்படி நம்ம மாரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, என் பொண்ணு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டா. அதே ஸ்கூலில் நான் டீச்சராக இருந்தேன். அவங்க சித்திக்கு உட்காந்து விளக்கமாக சொல்லுவாள், இன்னும் நடந்தது அந்த நடந்தது, நான் உன்னை பெற்று வளர்த்து சோறு போட்டு எல்லாம் செய்வேன், எல்லாம் சித்திக்காரிக்கிட்ட விளம்புவேன், எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டியா அப்படின்னா ஒரு நிமிஷம் தாமதம் இல்லாமல் உடனே நீ மாரலைஸ் பண்ணுவ. ஆமாம், சித்தி உன்னை குடிச்சோரில் போய் முட்டிக்கோ, கிணத்துல விழுன்னு சொல்லுவாளா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, உடனே சொல்ல மாட்டாங்க. நான் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா 2 நாள் கழித்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரலைஸ் பண்ணுறதுங்கிறது யாருக்கும் பிடிக்கல. அதே வண்ணதாசன் புரிஞ்சுட்டு சொல்கிற மாதிரி அந்த அப்பா வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டார். நான் மாதுளம்பழம் வாங்கி வந்தேன்,
அவர் கொய்யாப்பழம் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். அந்த மாரலைஸ் பண்ணாமலே த சக்ஸஸஸ் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம், அதுவும் ஒரு மனுஷன் தானே, அதுவும் மனுஷ பிள்ளை தானே அப்படின்னு நானும் அதை போய் இது பண்ணுவேன். அவர் பழம் அங்கே வந்தார், இது பண்ணார், அப்போ என்ன பண்ணாரோ அதை நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஆகக்கூடாதுன்றது ப்ராக்டிஸில் வருது. அந்த காயானது பிறகும் ஒரு புதுசாக ஒரு பூ முளைக்குது, அது வேறு எதுவும் விதையாக மாறுமோ அப்படிங்கிறதெல்லாம் வண்ணதாசன் நினச்சி செஞ்சாரோ செய்யலையோ, அவர் கொடுத்த விதை ரொம்ப தூரம் நம்மளை யோசிக்க வச்சு இந்த மாதிரிலாம் இருக்குமோ, அதுக்காக தான் அந்த பேர் வச்சாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் சார் சொன்னதோட அர்த்தம். ஒரு கதையை படிச்சுட்டு அப்படியே முடிச்சிட முடியாது, அது நேரம் எடுத்து நமக்குள்ளேயே சின்ன விதை போட்டு வளர்ந்து பூவாகி வர மாதிரி பெருசாக ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை ரசிக்கிறதுக்கு இது வேணும். நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அந்த இது வந்த உடனே அதை உட்காந்து படிச்சிடணும்னு படித்ததுனால இதுக்கு முன்னால் ஒரு 2-3 தடவை வண்ணதாசனை எடுத்து படிச்சுட்டு என்னமோ இருக்குது, இப்போ நமக்கு புரியாது அப்படின்னு இருந்தது. யாரோ ஒருத்தர் இதை பற்றி பேச போகிறாரு, அதனால படிக்கணும். அவர் என்னதான் சொல்கிறாரு நமக்கு புரியல. இல்லை நமக்கு புரியலன்னா அவர் சொல்லும்போது புரியுதா. இப்போ ஒருக்க படித்தா தானே நமக்கு எப்படி புரியலன்னு தெரியும். அப்படிங்கிறதாக பர்பஸோடு படிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுது. நீங்கள் அதை பேசும்போது இன்னொரு ட்ராக்கில் அதோட புரிஞ்சுது. ரெண்டும் சேரும்போது 3ஆவது ட்ராக்கில் 4ஆவது ட்ராக்கில் ஒன்றெல்லாம் வருது. ரொம்ப நன்றி. இந்த கதையை எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பையன். நான் சின்ன பிள்ளைல அவர் கையை பிடிச்சா ஸ்கூல் போயிருக்கேன். ஜூலியன்னு சொல்லுவாங்க, அவர் கை தான் பிடிச்சி ஸ்கூலுக்கு போவேன். அவர் ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஏதோ குழந்தைகளுக்கு துணி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பெயிண்ட் அடிக்கிறவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி என்ன பண்ணார், இந்தமாதிரி கடை வீதியில் போய் ஒருத்தங்க செயினை பிச்சுட்டார். அவர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த தெருவில் அவர் திருடன் தான் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அவர் கையை பிடிச்சா நான் ஸ்கூல் போயிருக்கேன்ட்டு. அவர் இந்த சின்ன பிள்ளையில் ஒன்றுக்கெல்லாம் அடிக்க முடியலன்னா அவர் தான் பேண்ட்லாம் டவுசர்லாம் இது பண்ணி ஜிப்பெல்லாம் இது பண்ணி அந்தெல்லாம் பண்ண அடிச்சுட்டு வாடா அப்படின்ட்டு வாடா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். அதனால நான் ஒரு பார்த்தா பொருளாதார சூழலில் பெயிண்ட் அடிக்க போயிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தைகளுக்கு துணி வாங்க முடியலன்னு போயிடுச்சு. இது மாறலாம், நீ வேணா என்ன பேசிக்க, அப்போ செயினை பிக்கலாமா, பெண்களுடைய தாலி, அதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் அவர் பிச்சுட்டார், போலீஸு பிடிச்சி தண்டனையை வாங்கிட்டார், ஸ்டேஷனுக்கு போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். இன்றைக்கி அவர் திருடனாக பார்க்குறாரு. அவன் திருடன் இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே நான் செகண்ட் இயர் படிக்க சொல்ல குவேரா படிச்சிருக்கேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஒரு மனுஷன் ஜெயிலில் இருக்கிறான்னா அவன் கடைசியாக எப்போ சாப்பிட்டான்னு நீங்கள் கேட்டிங்களா, அவன் கடைசியாக எப்போ அவன் குழந்தை குட்டிங்களோட இருந்தான்னு நீங்கள் தெரிஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஆக்சுவலாக அது கரெக்டு தானே சார். அது பிகாரி பீப்புளெலாம் ஸ்டோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஸ்டீல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அவன் ஏன் திருடனானா அவன் குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ அவன் ஏதோ திருடுறது தான் இது பண்ணுறான். நிறைய பேர் 5,000 crores 10,000 crores திருடி இது பண்ணுறாங்க. அவங்களாம் பாஸ்போர்ட்டு க்ரீனஸ் எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக அது தப்பு இல்லை தான் சார். அது குவேரா சொல்கிறேன். எனக்கு தெரியும், நான் கண் முன்னாடி பார்த்த என்ன ஸ்கூலுக்கு அழைச்சி போன ஒரு மனுஷன் திருடனா சுமத்தப்படுறான். எனக்கு தெரியும், சூழல் தெரியும். ஏன்னா சூழல் தெரிஞ்சப்ப இந்த கதை ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருபா. சார் வேலை பார்த்த கல்லூரியில் நான் மாணவியாக சேர்ந்த போது பிஜி ஜாயின் பண்ணுறேன். கல்லூரி ஃபுல்லாக நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே காலேஜ் போயிட்டேன், ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு. அப்போ காலேஜில் ஒரு 2 ஸ்டாஃபோட பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஒன்று டான்ஸ் டோனி சார், இன்னொன்று கியூபி மேம். கியூபி மேம் ஒரு மலர் டீச்சர் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இன்னொரு கேரக்டர் சாரை பற்றி எல்லாரும் டான்ஸ் டோனி சார் பற்றி பேசுகிறாங்க. என்ன அப்படி இருக்குது சார் கிட்ட, சார் கிளாஸில் உட்காரணும், நம்மளும் படிக்கணும். அப்போ பிஜிங்கிறதுனால தமிழ் கிடையாது, சார் கிளாஸில் உட்காரதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. பட் அப்போலேருந்தே நாங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் டீமில் இருந்தோம். எங்களை கைட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு சார் நிறைய விதங்களில். அண்ட் எங்கள் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி சென்னைக்கு தைரியமாக சொல்லுவாங்க இல்லையா, 5 ரூபா, அந்த காலத்தில் 5 ரூபாவோட மஞ்சப்பையோட அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் நல்ல ஒரு க்ரியேட்டிவான பசங்க, டேலண்டடான பசங்க எனக்கு தைரியமாக சென்னை வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்கக்கூடிய ஒரு சார். ஸோ அவருடைய வகுப்பில் அப்போ என்னால் உட்கார முடியல. அதனால் இப்போ எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, நாங்கள் ஒரு புக் கிளப் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம், அங்கே சார் பேசினார். அண்ட் இங்கே தொல்காப்பியம் கிளாஸும் நான் ஒரு 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நான் வந்துட்டேன். எனக்கு 6 மாத கை குழந்தை இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, சாரோட கிளாஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. நம்ம நூலகம் சார்பாக உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள்.
ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நீங்கள் எங்களுக்காக தான் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குரு சார் இப்போயும் நிறைய பேருக்கு உதவிட்டுருக்கிறாரு. அடுத்து இன்னைக்கு நடந்த செஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியராக சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப அழகாக சில இடங்களில் பாஸ் பண்ணி பேசுனீங்க. அண்டு அப்படி லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆனவங்கள நோண்டி விட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப அழகாக இருந்தது சார் அது. அண்ட் ஒரு மாணவியாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, வண்ணதாசன் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் படித்ததில்லை. நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. அதாவது பேராசிரியர்கள் வந்து எங்கள் அப்பாவும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், பேராசிரியர் ஹியூமனிட்டிஸில் இருந்தால் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். பட் நாங்கள் அதை ரெகுலராக பண்ணுறதில்ல. நானும் என் தங்கையும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். அப்போ எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வண்ணதாசன் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு கதை கூட படித்ததில்லை. அப்போது ஆக்சுவலி வண்ணதாசன் யூனிவர்ஸ்னே ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் எங்கள் எல்லோரும் கண் முன்னாடியே கொண்டு வந்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு டீச்சராக நான் என்ன கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை வண்ணதாசன் கதைகள் நான் முன்னாடியே படிச்சிருந்தேன்னா இந்த கடந்த 15 வருடங்களில் வந்து என் மாணவர்களுக்கு நான் இவங்க எவ்வளோ அழகாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா நான் நிறைய இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டீச் பண்ணும்போது கேரக்டர்ஸ் சீன்ஸ் பேசும்போது வேறு அதுக்கு பேரலாக வேறு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து தான் நம்ம கம்பேரிஷன் கொடுக்குறோம், இல்லை மூவிஸ்லேருந்து கொடுப்போம் பசங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து கொடுப்போம். பட் இது தெரிஞ்சிருந்தால் இது அழகாக சொல்லியிருப்போம். இந்த சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கலாமேடா. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு துரோகம் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸஸ் எடுத்திருந்துருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் வந்திருக்கு. உண்மையிலே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நூல் அறிமுகம் சார். நல்ல ஒரு மேபி இங்கே வந்திருக்கிற மற்றவங்க வண்ணதாசன் படிச்சிருக்கலாம், பட் நான் படித்ததில்லை. யூடியூப் மூலமாக நிறைய பேரை வேறு இது போய் ரீச் ஆக போகுது. நான் சொல்கிற மாதிரி என் லைஃப்பில் நான் உங்களுக்கு தெரியும், நான் வாசிக்கிற ஆள் தான். என் வாழ்க்கையை நான் வண்ணதாசனுக்கு முன் வண்ணதாசனுக்கு பின்னே பிடிச்சிடலாம். இல்லை டெஃபினட்டாக சொல்கிறேன். அந்த பிஹெச்டி வந்து உங்களை எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, உணர்ச்சி வசப்படும் போது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ரொம்ப கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு ஆத்தர். அண்ட் படிக்கும்போது நம்ம நிச்சயமாக மேன்மை அடைவோம். கண்டிப்பாக அந்த நல்ல வார்த்தை, மேன்மை அடைவோம். நம்ம படிக்கும் பொழுது யாரும் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, எந்த வித பாகுபாடுமே நம்மள்ட்ட வராது. உயிர்களை நேசிக்க அமைச்சா எப்படி உங்களுக்கு பாகுபாடே வராது. இல்லை இந்த லாஸ்ட்டாக தொல்காப்பிய கிளாஸில் வந்து பேசுகிறப்ப அவர் ஜாதியை பற்றி பேசியிருக்காரா, பெண்களை பற்றி, ஜாதியை காதலை பற்றி பேசுகிற ஒரு ஆள் ஜாதி எதிர்ப்பால் தானே இருக்க முடியும். இதில் என்ன பெருசாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? ஒருத்தர் காதலின்னு சொன்னால் அவன் ஜாதி எதிர்ப்பால் தானே இருக்க முடியும். மனித உயிர்கள் வேறுபாடு. அது மாதிரி வண்ணதாசனையும் பார்க்கணும். நன்றி மேம். சார் வாங்க, நல்லா இருக்கீங்களா? முடிச்சிடலாம். உட்காருங்க. நன்றி. லேட்டாக வந்துட்டீங்க. வாசகர்களின் கனிவான கவனத்திற்கு நமது தமிழ் தளத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும், குறிப்பாக பெண்களுக்கென சிங்கப்பெண்ணே, இளைஞர்களுக்காக அக்னி சிறகுகள், பெரியவர்களுக்காக முகவரி, நூல் மதிப்புரைக்காக நூல்வாசி, இந்த நிகழ்வுகள் குறித்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற வேண்டுமென்றால் வெளியே ஒரு விரைவை குறியீடு, அதாவது QR கோடு இருக்குது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குழுவில், புனக்குழுவில் வந்து நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான தகவல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறத தகவலாக சொல்லிக்கிறோம். நிகழ்வின் விளிம்பில் நன்றி உரை அப்படின்னு இல்லை, ஒரே ஒரு காரங்க அதனால் அப்படி சொல்கிறாரு. வண்ணதாசனின் ஒரு சிறு இசை என்னும் சிறுகதை தொகுப்பு குறித்த நூல் மதிப்புரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் டான் ஸ்டோனி ஐயா அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வண்ணதாசன் குறித்தும் தமது ஆய்வு தலைப்பிற்கு வண்ணதாசன் படைப்புகளை எடுத்துக்கொண்டமை குறித்தும், வண்ணதாசனுக்கு முன் வண்ணதாசனுக்கு பின் என தனது வாழ்க்கை மாற்றத்தை குறித்தும் மிக அழகாக விரிவாக எடுத்துரைத்தார். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு சிறு இசை நூலில் இடம்பெற்ற சிறுகதைகளை நூல் மதிப்புரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வு இனிதை நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் வழங்கிய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், வருகை தந்து சிறப்பித்த வாசக பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நூல்வாசி நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.